கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபேசியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். மறுபடியும் கவனிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை குறித்து கடந்த 10 வாரங்களாக போதித்து வந்திருக்கிறேன். இது 11வது வாரம். எபேசியர் 5:18 33 வசனம் வரை உள்ள இந்த வசனங்கள் அடிப்படையில் இந்த போதனைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த வேத பகுதி திருமண வாழ்க்கையை குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. வேதாகமத்திலேயே ரொம்ப முக்கியமான விவரமான ஒரு பகுதி. திருமண வாழ்க்கையை குறித்த அத்தனை உபதேசங்களும் இங்கே அப்படியே இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு இதிலிருந்து போதித்து கொண்டிருக்கிறேன். இதில் 22ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து வாசிக்கும்போது இங்கே மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அவர் பேசி வருகிறார். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், டச்சி சப்ஜெக்ட். இது குறித்து மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேணும்னு சொல்லி இந்த காலத்தில் சொன்னால் அதுக்கு எதிராக நிறைய அபிப்பிராயங்களை வளர்த்து விட்டுருக்கிறார்கள் உலகத்தில். ஏதோ பெண்களுடைய உரிமை பறிபோனது போலவும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது போலவும், ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற போல் பேசி இப்படி வித்தியாசப்படுத்தக்கூடாது. அது ஏன் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒவ்வாத உபதேசம், பழமைவாதம். பவுல் அப்போஸ்தலன் இந்த பழமைவாதத்தில் ஊறி போனவர், யூத மார்க்கத்தை சேர்ந்த ஒரு ரபி அவர். ஆகவே அந்த மார்க்கத்தின் அந்த புத்தி அப்படியே இருக்குது அவர்கிட்ட, பழமைவாதம் அப்படியே இருக்குது. அதை கொண்டு இங்கே திணிக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, இன்னும் பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள், இயேசு எல்லாருமே கூட இப்படிப்பட்ட பழமைவாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆகவே பொதுவாக பைபிளே பழமைவாதம் நிறைந்தது. ஆகவே தான் நான் பைபிளை விரும்புறதில்லை, பைபிளை ஏற்றுக்கொள்கிறதில்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஜனங்க. இந்த மாதிரி சில அபிப்பிராயங்கள் ஜனங்களுக்குள்ளே மனத்தடைகளை ஏற்படுத்தி விட்டது. அதனால தான் கடந்த 2-3 வாரமாக நான் அதையெல்லாம் அகற்றும்படியாக ரொம்ப பிரயாசப்பட்டு, இதுவரை நான் அதை அந்த அளவுக்கு செய்ததில்லை. அது அப்படி கிடையாது. பவுல் பெண்களுக்கு விரோதமானவர் கிடையாது, பெண்களை கீழ்த்தரமாக நினைக்கிறவர் கிடையாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே சில கடினமான பகுதிகளெல்லாம் எடுத்தேன். பெண்கள் அமைதலாக இருக்கணும், பேசக்கூடாது, அது இதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த பகுதிகளெலாம் எடுத்து தானே பயன்படுத்துகிறாங்க அவங்க. ஆகவே அந்த பகுதிகளில் நான் போய் பேசினேன். அதனால் கேட்டு பாருங்கள். ஒருவேளை கடந்த வாரங்களில் நீங்கள் இங்கே வரலைன்னா அதெல்லாம் போய் நீங்கள் கேட்பது அவசியம். இல்லைன்னா அந்த அபிப்பிராயங்கள் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் பாருங்கள். சரி, இந்த மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்லிவிட்டு அதுக்கு 2 காரணம் சொல்கிறார். இந்த முதல் காரணத்தை போன வாரத்தில் பார்த்தோம். முதல் காரணம் என்னென்னா, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். 23ஆம் வசனத்தில் வருது இல்லையா, அது முதல் காரணம். அந்த காரணம் எங்கேருந்து அவருக்கு கிடைச்சது, எங்கேருந்து வருது, எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாரு? புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்றதை யார் இவருக்கு சொன்னது? இவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? எந்த ஆதாரபூர்வமான ஒரு சோர்ஸ்லேருந்து அவருக்கு இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பு. அதான் போன வாரம் பேசினேன். சிருஷ்டிப்பு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பு குறித்து வாசிக்கிறோம் இல்லையா. சிருஷ்டிப்பில் என்ன நடந்தது? தேவன் ஆணை தான் முதல்ல சிருஷ்டிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தின்படி பார்த்திங்கன்னா ஆணை முதல்ல சிருஷ்டிக்கிறார். அவனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அவனை அதில் வைக்கிறார். வச்சு அவனுக்கு வேலையும் கொடுக்குறார். பண்படுத்தி காத்துக்கொள்னு சொல்லி அவன் வேலை என்னங்கிறத கரெக்டாக சொல்லிட்டார். பண்படுத்தி காத்துக்கொள் அப்படின்றது தான் வேலை. அதை டெவலப் பண்ணு, கல்டிவேட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ நான் கொடுத்ததை விட இன்னும் நல்லா ஆக்கு, இன்னும் விஸ்தாரமாக்கு, இப்படியே பூமி முழுக்க ஆக்கு அப்படின்றார். அது மட்டும் இல்லை, எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்குறார் இல்லையா. எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை. பெண்ணுக்கிட்ட ஒன்றுமே பேசலை, ஏவாள்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. சொல்ல வேண்டியதெல்லாம் இந்த புருஷன்கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் தான் மனைவியை உண்டாக்குறாரு, 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறாரு, இருவர் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்ன்றாரு. இப்படி தான் வருது. இதுதான் இந்த உபதேசத்துக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது. என்னென்னா,
சிருஷ்டிப்பை பார்க்க போனால் கர்த்தர் தலைமைத்துவம் யாருடையது என்பதை திட்டவட்டமாய் சொல்லிவிட்டார். ஆணை முதலாவது உண்டாக்கினதன் மூலமாக சொல்ல வேண்டியதெல்லாம் அவன்கிட்டே சொல்லி முடிச்சிட்டதுனால அவனுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஏற்ற துணையாக மனைவியை கொடுத்ததுனால இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஆணை ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைவனாக ஏற்படுத்தி விட்டார் கர்த்தர் என்கிறது அங்கே தெரிகிறது. இதுதான் போன வாரம் நான் பேசினேன். அப்போ முதல் காரணம் என்ன? புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அது எங்கே சொல்லியிருக்குது? எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? சிருஷ்டிப்பின் அடிப்படையிலேருந்து சொல்கிறாரு. இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காரியம். இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க மக்கள் காலகாலமாக அதை அங்கீகரித்து தான் வர்றாங்க. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் ரொம்ப சமீப காலத்தில் வந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் பொதுவாக எல்லா கலாச்சாரத்துலேயும் எல்லா ஊர்கள்லேயும் நாடுகள்லேயும் கூட இந்த புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். குடும்பம் வரும்போது புருஷனுக்கு தான் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க பைபிளை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் எங்கும் பரவி இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சத்தம். வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இது உண்மை என்று தான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? அதில் ஒன்றும் அது அப்படிதான்ன்றது எல்லாருக்கும் தெரிகிறது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சத்தியம் என்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், போதிக்கும் போது பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாரு. இயேசு கூட அப்படி தான், பேதுருவும் அப்படி தான், எல்லாருமே பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இதே தான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. மனைவியில் புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதிக்கிறாரு. போதிக்கும்போது டக்குன்னு சார் அழுகிறாள், அப்ரஹாம் எல்லாத்துக்கும் போயிட்டார் இல்லையா? உதாரணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் அதை போதிக்கிறார், பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகிறாரு. அதன் அடிப்படையில் தான் அதை போதிக்கிறார். ஏன்னா பின்னால் வர்ற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்னு 2ஆம் அதிகாரத்தில் ஏவாளை உண்டாக்கிட்டு மனிதன்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது சொல்லப்பட்ட காரியங்கள் அதையெல்லாம் அப்படியே கோட் பண்ணுறாருங்க. அதை வச்சு தான் போதிக்கிறார். இதை பழைய ஏற்பாட்டை ஆதாரமாக வச்சு தான் இந்த போதனைகள்லாம் அவர் செய்கிறார். இயேசுவே கூட அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்தவருக்கு பதில் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாரு. கேள்வி கேட்குறாங்க, எந்த காரணத்துக்காவது ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி விவாகரத்து பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயம் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இவ்விதமாக அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பான். பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டார். இது ஏன் முக்கியம்னா, பழைய ஏற்பாடு எவ்வளோ முக்கியன்றதை கொஞ்சம் பாருங்கள் தயவு செய்து. ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது, ஒரு காரியத்தை படிக்கும்போது பல காரியங்கள் வெளியே வருது பாருங்கள். சிலர் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அது பழைய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடு, அது பழைய. அப்போ என்னதான் நமக்கு இருக்குதுன்னு இன்னும் கொஞ்ச நாள் போய்ட்டு புதிய ஏற்பாடே வேணான்றவாங்க அவங்க. எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்றது. பழைய ஏற்பாடு அப்போ என்ன வேணாமா? பழைய ஏற்பாடெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சா? பழைய ஏற்பாடெல்லாம் ஊற்றி மூடி வச்சிடலாமா? எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிடலாமா? என்ன சொல்ல வர்றாங்க இவங்கன்னு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு தேவையில்லைங்கிறது போல் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், அது மதியினம். அப்படி பேசுவது மதியினம். பழைய ஏற்பாட்டை ஃபவுண்டேஷனாக வச்சு தான் மீதியெல்லாம் கட்டப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவைகள் அப்படியே இருக்குது, அதுக்கு மேலே இப்போ புதிய ஏற்பாடு கட்டப்படுகிறது. அஸ்திபாரம் அங்கேயே போட்டாச்சு. மனுஷன்னா என்னன்றதுக்கு அஸ்திபாரம் அங்கேயே போட்டாச்சு. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்ன்றது புதிய ஏற்பாட்டில் வந்தது, அங்கேயே வந்துருச்சு இல்லையா? இது நிமித்தம் அவள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்றது அங்கேயே வந்துருச்சு. இதெல்லாம் அங்கேயே வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ மாற்ற வேண்டியதில்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டதுனால அது மாறுனுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் சேம் தான். அது மேலே அப்படியே கட்டுகிறார் பாருங்கள். ஆகவே பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்கிறது மதியினம், முட்டாள்தனம். ரொம்ப பிளெயினாக சொல்ல போனால் அது முட்டாள்தனம். பழைய ஏற்பாடு கண்டிப்பாக வேணும். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் பழைய ஏற்பாடு பிரசங்கியார். அவங்க எந்த சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு தெரியல, அல்லது என்ன பிரசங்க கேட்டாங்கன்னு தெரியல. நான் 7.5 வருஷமாக ரோமர்கள் நிருபத்தை ஒரு வசனமாக அணுவாக எடுத்து பிரசங்கம் பண்ணேன். இவங்க கேட்டதே கிடையாது. கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. எதையாவது ஒன்று கேட்டுட்டு பழைய ஏற்பாடு, அவர் ஆபிரகாமை பற்றி சொல்கிறாரு. ஏன் சொல்லக்கூடாது? ஆபிரகாம் பற்றி நான் மட்டுமா சொல்கிறேன்? பவுல் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க ஆபிரகாம் பற்றி. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக ஆபிரகாம்கிட்ட தான் போக சொல்லுது. அங்கே போய் தான் கற்றுக்க சொல்லுது. விசுவாசம், அவன் தான் விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறான். அங்கே போய் தான் கற்றுக்க சொல்லுகிறது. அப்போ நான் எங்கே போகிறது? புதிய ஏற்பாட்டுக்கு போனால் அது நேராக பழைய ஏற்பாட்டில் கொண்டு போய் விட்டுருது. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் போதிக்கிறோம். பைபிளை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் போதிக்கிறோம்.
பழைய ஏற்பாடு சில அஸ்திபார காரியங்களை சொல்லுகிறது, அதன் மேலே இன்னும் மேலான காரியங்கள் கட்டப்படுகிறது. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைகளை காட்டிலும் மேலானதுன்னா பழசை தூக்கி எரிஞ்சிட்டாரு, இப்போ புதுசை கொண்டாந்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் நான் உதாரணம் சொல்லுவேன். அந்த உதாரணத்தை காட்டிலும் பெட்டரான உதாரணம் எனக்கு இன்னும் வரல. ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா நோட்டு, 2 நோட்டை எடுத்துங்க, 2 கையில் வச்சுங்க. ஒரு 10 வயசு பையனுக்கு கூட்டிங்கன்னா கூட இதில் எது மேலானது நீ எடுத்துக்கோன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக அந்த 100 ரூபா நோட்டை தான் எடுப்பான். அவனுக்கு நல்லா தெரியுது இந்த 100 ரூபா வந்து 50 ரூபா காட்டிலும் மேலானது. அப்போ இந்த 100 ரூபா என்ன, இதில் இந்த 50 ரூபாயும் இருக்குது, கூட ஒரு 50 ரூபாயும் இருக்குது. அதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்றது பழசெல்லாம் போயிடுச்சு, ஒழிஞ்சிருச்சு, இப்போ எல்லாமே புதுசு, அப்படி கிடையாது. பழசும் இருக்குது, அது மேலே இன்னும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில காரியங்கள், அருமையான காரியங்கள். இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலமாக, சிலுவையில் மரித்ததன் மூலமாக, மீட்பை உண்டு பண்ணதன் மூலமாக சில அற்புதமான காரியங்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல. இந்த புதிய உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால் ஆனது. அப்போ இதில் மேலான வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் புதிய உடன்படிக்கையின் காரியங்கள். சரி, அப்போ பழைய ஏற்பாடுன்றதை வந்து நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு நஸ்தி பாரத்தில் தான் அவர் சொல்கிறாரு. அதுவும் இவர் சொல்கிற இது வரைக்கும் இவர் திருமண காரியத்தை பற்றி சொன்னது வந்து, அதாவது புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்றது எல்லாருக்கும் எல்லா கலாச்சாரத்திலையும் பொருந்துகிறது. பைபிளே நம்பாதவர்கள் கூட, இயேசுவே அறியாதவர்கள் கூட அதை ஓரளவுக்கு உண்மை என்று தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்பத்தில் கணவன் தலையாக இருக்கிறான், தலைமைத்துவத்தை வகிக்கிறான் என்கிறதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் இல்லையா? சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியன் ரீசனுக்கு போகிறார். ரெண்டாவது காரணம், அது ஏன் மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க ஒன்றுன்றதுக்கு ரெண்டாவது காரணம் ஒரு கிறிஸ்டியன் காரணம் சொல்கிறாரு. ஏன் அதை கிறிஸ்டியன் காரணம்னு சொல்கிறேன்னா, அது என்ன கிறிஸ்டியன் காரணம், எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல. ஏன் மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? ஏன்னா கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவி தலையாக இருக்கிறார். அதனால தான் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல, அல்லது அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ ரெண்டாவது காரணம் ஒரு கிறிஸ்டியன் ரீசன். இங்கே வந்து என்னத்தை கொண்டாடுறாரு? கிறிஸ்துவை கொண்டாடுறாரு. அதனால தான் கிறிஸ்டியன் ரீசன்றது. கிறிஸ்துவை கொண்டாடுறாரு, சபையை கொண்டாடுறாரு. அது மட்டும் இல்லை, ரட்சிப்பை கொண்டாடுறாரு. கிறிஸ்து, சபை, ரட்சிப்பு என்கிற காரியங்களெல்லாம் இங்கே கொண்டாடுறாரு. அப்போ கிறிஸ்துவை தெரியாதவர்கள், சபைன்னா என்னென்னு தெரியாதவர்கள், அதை குறித்து உபதேசிக்கப்படாதவர்கள், கிறிஸ்துவை குறித்து உபதேசிக்கப்படாதவர்கள், ரட்சிப்பை குறித்த உபதேசத்தை புரியாதவர்களுக்கு இது என்னன்னே புரியாது. பாருங்கள், வெறும் புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு ஏற்றுக்கொண்டவர்களே பைபிளே நம்பலைன்னா கூட, ஆண்டவர்கிட்டே வராதுன்னா கூட அவங்க ஓரளவுக்கு வெற்றிகரமாக வாழ்கிறாங்கன்னா ஒரு நல்ல பிரின்சிபலை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. சரி, குடும்பம்னா புருஷன் தலையாக இருக்கிறான், சரி அவனுடைய தலைமையை நாம் பின்பற்றுவோம். ஒரு கிரிக்கெட் டீமில் கேப்டன் இருக்கிறது போல் நம்ம வீட்டுக்கு இவர் தான் கேப்டனு, ஸோ இவர் காட்டுற வழியில் நம்ம போவோம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டாங்க. அதனால் குடும்பத்தில் பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம், நல்ல உறவு, ஒரு மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது. அதனால தான் ஆண்டவரே அறியாதவர்கள் கூட ஓரளவுக்கு திருமணத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். ஏன்னா அந்த ஒரு காரியத்தை அவங்க கடைப்பிடிக்கிறதுனால அவர்களுக்கு அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது இல்லையா? ஆனால் கிறிஸ்தவம் வந்து அதுக்கு மேலே கட்டுது. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்தவ கான்செப்டுக்குள்ளே வந்துட்டால் திருமணம் இன்னும் அதிகமாக வெற்றி பெறுகிறது, இன்னும் இன்பகரமானதாக இருக்கிறது. இன்பம் ரொம்ப ஆழமான ஒரு அன்பு, உறவு, ஒற்றுமை இவைகள் அது வளர்க்கிறது. அதுக்கு தான் இந்த கிறிஸ்டியன் ரீசன் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை வைத்து சொல்லப்படுகிற காரணங்கள் ரொம்ப முக்கியம். புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்றதே போதும், ஆனால் அதுக்கு மேலே கட்டுது. இங்கே கிறிஸ்தவம் என்ன பண்ணுங்க, எப்பவுமே இப்படி தான். கிறிஸ்தவம் எப்பவுமே இப்படி தான். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது சிருஷ்டிப்பை பற்றி நான் ஆதியாகமம் 1, 2 இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நான் போதித்தது உண்டு. ரொம்ப அதிகமாக அதை விரும்புகிறேன், நான் அதை போதிக்கிறேன். ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவன் வந்து ஒரு சிருஷ்டிப்பை பார்க்கும்போது கூட வேற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறான். வெறும் செடி, மரம், கொடி, சூரியன், சந்திரன் அப்படி பார்க்குறது இல்லை. வெறும் மனுஷனை பார்க்கும்போது கண், மூக்கு, கை, கால் அப்படி பார்க்குறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் அற்புதமான தேவன், அவர் அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்பை பார்த்து
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா அவருடைய புத்தியிலிருந்து வருது அந்த படைப்பு, அவருடைய தன்மையிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர்லேருந்து வருது அது. ஆகவே ஒரு சாதாரண படைப்பு இல்லை மனுஷன், ஒரு சாதாரண படைப்பு இல்லை இந்த பூமி. கடவுள் மிகவும் நல்லவர், அவர் வல்லவர், தாராள குணமுள்ளவர், எல்லாவற்றையும் நமக்கு தர விரும்புகிறவர். அப்பேற்பட்ட உள்ளத்திலிருந்து உண்டானது தான் படைப்பு. மனுஷன் மற்றும் சிருஷ்டிப்பு எல்லாம் அங்கேருந்து வந்தது. அப்போ மனுஷன் பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்? அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, நாக்கு வெறும் சாப்பாட்டு அள்ளி உள்ளே போடுற கரண்டி மாதிரி கொடுக்கல கடவுள். அந்த நாக்கில் நரம்பை வச்சிட்டார் ருசிக்கிறதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நாக்கு வெறும் சாப்பாட்டை உள்ள சாப்பிட்றதுக்கு அல்ல, ருசிக்கிறதுக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்டா போதாதுப்பா, நீ ருசிக்கணும், ருசித்து சாப்பிடணும். அதை நான் விரும்புகிறேன்றார். ருசிக்காமலே வெறும் சாப்பிட்டா போதாதா? போதும் தான், எனக்கு போதும், எனக்கு உயிர் வாழணும், எதையா சாப்பிட்ணும், அதுக்கு ஒன்றும் ருசி ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கூட தரேன். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள், நான் கர்த்தர். நான் அப்படி யோசிக்கிறேன், உனக்கு ருசிக்கிறதுக்கு, உனக்கு நீ ருசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆகவே நரம்புகளை அந்த மாதிரி வச்சுட்டார், அணு அணுவாக ருசிக்கிற மாதிரி, எல்லா விதமான ருசிகளையும் ருசித்து சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டாரு. அதே மாதிரி தான் காது. காது வெறும் கேட்கறதுக்கு இல்லை, கேட்டு மகிழ்வதற்கு, அதில் லயிப்பதற்கு. இந்த காலத்து வாலிபரில் கேட்டு பாருங்கள், ஹெட்ஃபோனை போட்டுன்னு பாருங்கள். நம்ம வயசானவங்க நினச்சிக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க அவனை ஹெட்ஃபோனை மாட்டினான்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு. கிடையாது. அவனை கேட்டு பாருங்கள், அந்த ஹெட்ஃபோனில் வர்ற சவுண்டு வேறு மாதிரி இருக்குங்க. அந்த காது அப்போ தான் காதுன்னா என்னென்னு வழங்கும். சிலர் காதுனா என்னென்னு புரியல, சவுண்டு கேட்குதா? கேட்குது, போதும், என்ன காதோ தெரியல. அது கடவுள் எப்படிப்பட்டவர்? இவன் கொஞ்சம் இன்னும் ஆழமாக போயிட்டான். ஆஹா, சவுண்டு பிரமாதமாக இருக்குது, கடவுள் இதில் பல வித்தைகளை வச்சுருக்கிறாரு, அருமையான சவுண்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெட்ஃபோனை போட்டு கேட்குறான். கண்ணு வெறும் பார்க்குறதுக்கு இல்லைங்க, ரசிக்கிறதுக்கு. அப்படி தான் கலர் டிவி வந்தது. இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமே, நம்ம ரசிக்கவே வேண்டியது இல்லையே. எதுக்கு கலர்? யாராவது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சுருக்கீங்களா? நீங்கள் தூக்கி முதல்ல குப்பையில போட்டிருப்பீங்க. வேணவே வேணான்னு. கலர் டிவி வந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நானும் போய் வாங்கினேன், கிடைக்கவே இல்லை. ஒரு தெரிஞ்ச ஆளை பிடிச்சி அவன் எனக்கு கொடுத்தான். ஏன்னா அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க வாங்கிட்டு போகிறதுக்கு. கலரில் பார்க்கணும். ஏன் கலரில் பார்க்கணும்? கண்ணினுடைய அருமை புரியுது. இப்படி போனால், ஆழமாக போனால், கடவுள் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டா அவருடைய படைப்பை ரொம்ப பாராட்ட தெரிஞ்சிடும் நமக்கு. பாருங்கள், மூக்கை வெறும் மூச்சு விடுறதுக்கு கொடுக்கல, அருமையான நறுமணங்களை நுகர்வதற்காக, முகந்து பார்க்கறதுக்காக, அதில் மகிழ்வதற்காக கடவுள் கொடுத்துருக்குறார். இப்படி சொல்லிட்டே போகலாம் பாருங்கள். நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த படைப்பே ஒரு அற்புதமான ஒரு விதத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள், ரொம்ப ஆழமாக போகிறான். அதனால் ஒரு கிறிஸ்தவன் சரி, புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அதை புரிஞ்சுக்கிறான். ஆனால் அதோடு அவன் நிற்கிறது இல்லை, இதையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுத்துகிட்டு போகிறான். வெறும் சிருஷ்டிப்பில் புருஷனை தலைவனாகிட்டாரு, தலைவனாக நியமிச்சிட்டாரு, அதனால மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும் இல்லை. அதுக்கு இன்னொரு மேலான காரணமும் இருக்குது. அது என்னென்னா, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல, அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறான்னா எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி தலையாக இருக்கிறாரு? எப்படிப்பட்ட தலை அவர்? தலைன்றாங்க இப்போ இந்த காலத்தில். இவர் எப்படிப்பட்ட தலை? நம்ம தலை எப்படிப்பட்டவர்? இவர் என்ன மாதிரி தலை? இருக்கீங்களா? உங்கள் பாஷையில் சொன்னால் தானே விளங்கும். அது இதுக்குன்னா அந்த பாஷையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தலை எப்படிப்பட்ட தலை? எப்பேற்பட்ட அருமையான தலை அவர்! அவருடைய மேன்மை என்ன? இதை புரிஞ்சுக்க வேணாமா? அவர் எப்படி தலையாக இருக்கிறாரோ அது மாதிரி தான் நம்மளும் தலையாக இருக்கிறோம். நம்ம இந்த தலைன்றது நம்மளை யாராவது சொல்கிறது விரும்புகிறோம் ரொம்ப, எங்கள் தலை அவருன்னு. ஆனால் அந்த மாதிரி தலையாக இருக்கணும். எந்த மாதிரி தலை? கிறிஸ்து மாதிரி தலை. அப்படிப்பட்ட தலையாக இருக்கணும். பாருங்கள், அவர் எப்படி தலையாக இருக்கிறார்னு ஆராய்ச்சி பார்க்கணும். தான் கிறிஸ்தவத்தின் அருமையான போதனைகள். இது என்னென்னா இன்னும் ஆழமாக போகுது. வெறும் அவனை முதல்ல உண்டாக்கிட்டாரு, அதனால் அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாரு, அவனை முதல்ல லீடர் ஆகிட்டாரு, அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொன்னார், அதனால் அவன் தலையாக இருக்கிறான்றது அது ஒரு லெவல். ஆனால் இது ரொம்ப ஆழமான லெவல். இது திருமணத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அவர் எப்படி தலையாக இருக்கிறாரோ அப்படியே தான் இந்த புருஷன் மனைவிக்கு தலையாக
இருக்க வேண்டும். அவர் எப்படி சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறாரோ அப்படி தான் இவனும் சரீரத்துக்கு ரட்சகராக இருக்க வேண்டும். அப்போ இது ஒரு கிறிஸ்டியன் ரீசன், ஒரு கிறிஸ்தவ காரணம் சொல்லப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ காரணம், ரொம்ப ஆழ்ந்து ஆராயப்பட வேண்டிய ஒரு காரணம் இது. சரி, அப்போ இது வெறும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே திருமணத்தை குறித்து சில உண்மைகள் இங்கே வெளிவருகிறது. அதை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இன்னும் ஆழமாக போவோம். இதை விளக்கிறதுக்கு முன்னால் எப்பேற்பட்ட தலையாக இருக்கணும், அவர் எப்பேற்பட்ட தலையாக இருக்கிறாரு, நம்ம தலை அப்படிப்பட்டவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம சரீரமாக எப்படி இயங்குவோம், இதெல்லாம் பின்னாடி வர்றேன். ஆனால் இப்போ சொன்னது வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு சில முக்கியமான சத்தியங்கள் இங்கே வெளிப்படுகிறது. அது சொல்லிடுறேன். 3 காரியங்கள். 1, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இன்னொரு கிறிஸ்தவ விசுவாசியை திருமணம் செய்யலைன்னா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை இந்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அது ஒரு ஆர்டினரி லெவலில் இருக்கும். சரி, புருஷன் தலையாக இருக்கிறான், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போகிறான், அது ஒரு லெவலில் சக்ஸஸ் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். இது வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். இந்த இன்பங்களை நாம் அனுபவிக்க முடியாது. இந்த கிறிஸ்துவை பெற்ற காரியங்கள் விளங்காது அவனுக்கு. நீங்கள் ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒருத்த கல்யாணம் பண்ணிங்கன்னா, கிறிஸ்துவ அறியாதவன்னா சிலர் நினச்சிக்கிறாங்க ஜானி ஜேம்ஸு ஜோன்ஸ்னு பேர் வச்சுருந்தா கிறிஸ்தவன் நினச்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, அவன் மெய்யான கிறிஸ்தவனான்னு முதல்ல பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எல்லாத்தையும் பார்த்துடுறோம் பாருங்கள், ஜாதி குலம் கோத்திரம் எந்த ஊர் எல்லாத்தையும் நோண்டி ஈண்டி பார்த்துட்டு எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கம்பெனிலே போய் விசாரிச்சுட்டுலாம் வர ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிடுறோம். ஆனால் ஒன்றை பற்றி ரொம்ப கவலைப்படுறதில்லை. என்னன்னா அவன் மெய்யான கிறிஸ்தவ விசுவாசியா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறதில்லை. அவன் கேட்டால் நான் சொல்கிறேன், நான் அந்த சர்ச்சில் மெம்பரு, என்கிட்ட ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட் இருக்குது, ஞானஸ்தானம் இப்போ எடுத்துட்டேன். இவங்க என்ன கேட்குறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? எல்லோரும் ஊரில் எல்லோரும் தான் எடுத்துருக்குறாங்க ஞானஸ்தானம். ஹலோ, ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் நிறையா. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் தெரியுமா? நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் அப்படிப்பட்ட பாவியை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். ஆகவே ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறீங்க, நல்ல கவனிங்க வாலிபர்களுக்கெல்லாம். அதான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு இது. கல்யாணம் பண்ணும்போது எதை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும்? நான் கல்யாணம் பண்ண போகிற இந்த ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு கர்த்தரோடு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது? இவன் கர்த்தரை நேசிக்கிறவனா, கர்த்தரை முழுமனதோடு பின்பற்றுகிறவனா, வசனத்துக்கு என்ன முக்கியத்துவம் தர்றான், ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் தர்றான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானா அல்லது கர்த்தருடைய காரியங்களில் அலட்சியமாக இருக்கிறானா? அலட்சியமாக இருந்தான்னா அவன் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கலாம், ஒரு சர்ச்சில் கூட மெம்பராக இருக்கலாம், ஞானஸ்தானம் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவோடு சரியான உறவு இல்லை. பாருங்கள், இந்த உறவு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அசர்டைன் பண்ணிக்க வேண்டியது, அதை நிச்சயித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப பெண்ணுக்கும் சொல்லுகிறேன், அதை நிச்சயித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. ஏன்னா திருமணம் பண்ணும்போது இல்லைன்னா அன்ஈக்குவல் யோக்ட் ஆகிடுறோம். அதாவது 2 Corinthians 6:14 சொல்லியிருக்கிறது இல்லையா, அந்நிய நுகத்திலே அவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு பவுல் சொல்கிறார். இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்நிய நுகத்திலே அவிஸ்வாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, அவங்களோட ஜாயின் ஆகிடுங்க, அந்நிய நுகத்தில் போய் ஜாயின் ஆகிடுங்கன்றாரு. அப்போ 2 பேர் திருமண வாழ்க்கையில் நுழையும் போது ஒரு ஆளுக்கு ஆண்டவரை நல்லா தெரியுது, ஆண்டவரை பின்பற்ற ஆளாக இருக்கிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிற ஆளாக இருக்காங்க. இன்னொரு ஆளுக்கு ஆண்டவரை பற்றியே ஒன்றும் தெரியல, பேர் தான் ஜானி ஜேம்ஸு பால்னு கூட இருக்கும். ஆனால் பால் திருமண வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னார்? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல இவர் இந்த மனைவிக்கு தலையாக, அதை பற்றி அவனுக்கு விளங்காது. அவன் கேள்விப்பட்டதே கிடையாது, படித்ததும் கிடையாது, தியானித்ததும் கிடையாது, அதை எங்கேயும் கற்றுக்கிட்டதும் கிடையாது. ஆகவே அந்த அளவுக்கு ஒரு கணவனாக அவன் இருக்க முடியாது. இருக்கிறீங்களா? அப்போ ஒரு இன்இக்வாலிட்டி வந்துடுது, ஒரு சமநிலை இல்லை, அங்கே சரி சமநிலை இல்லை, 2 பேரும் ஈக்குவல் இல்லை. அங்கே என்ன ஆகிடுது? ஒருத்தர் நல்லா விசுவாசியாக இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒன்றுமே தெரியாத ஆளாக இருக்கிறாங்க. அப்போ அங்கேயே பிரிவினை ஆரம்பிச்சிருது. அங்கேயே பிரிவினைக்கான அத்தனை விதைகளும் அங்கேயே விதைக்கப்பட்டு விட்டது. இது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் நாளைக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கெல்லாம் வான் பண்ணுறேன், அதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய ஆசை என்னமாக இருக்கணும்? நல்ல ஒரு விசுவாசி, கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒருவன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறவன், கர்த்தரை அன்பு கூறுகிறவன். நிறைய பெண்கள் எப்படி போகிறாங்கன்னா, என்ன ரொம்ப நேசிக்கிறானா அவனை தாங்க, உங்களை நேசிக்கிறது இருக்குங்க, கர்த்தரை முதல்ல ரொம்ப நேசிக்கணும். கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறவன் தான் உங்களை ரொம்ப நேசிப்பான். அவன் கர்த்தரை அன்பு கூறலைன்னா உங்களை எங்கே அன்பு கூற போகிறான் அவன்?
அங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தரை அன்பு கூர்ந்தான்னா, கர்த்தர் மேலே அலாதி பிரியமும் அன்பும் வச்சுருந்தான்னா அவன் உங்களை அதிகமாக நேசிப்பான். இதை தீர்மானித்து கொள்ள வேண்டியது, கேட்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். ஆண்டவரோடு உனக்கு என்ன உறவு? கேட்டிங்கனாலே போதும், பதில் வந்துடும். நான் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், கிறிஸ்மஸ்க்கெல்லாம் கரெக்டாக போயிடுவேன் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அவர் எந்த லெவலில் இருக்கிறாருன்னு, இல்லையா? சரி, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் செய்ய வேணும். எது இங்கேருந்து விளங்குது? எதனால் விளங்குது? ஒரு புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னா எப்படி தலையாக இருக்கிறான்? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல். இதெல்லாம் விளங்கணுமே அவனுக்கு. அப்போ தானே அந்த லெவலில் அவன் இருக்க முடியும். அதெல்லாம் தெரியாதனால அந்த லெவலில் ஒரு கிறிஸ்தவ திருமண இன்பத்தை அனுபவிக்க வேணும் என்று சொன்னால் கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கணும், இல்லைன்னா முடியாது. அதனால தான் பண்ணக்கூடாது. ரெண்டாவது காரியம், கிறிஸ்தவ திருமண ஆராதனை என்கிறது ரெண்டு பேருக்கு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கும்போது தான் கிறிஸ்தவ திருமண ஆராதனை பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு கேள்வி கூத்தாயிடுச்சு பாருங்க. கிறிஸ்தவ திருமண ஆராதனை எல்லாருக்கும் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? சில நேரத்தில் நம்மளுக்கும் ஏன்னா ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க, அதில் ஒருத்தருக்கோ அல்லது ரெண்டு பேருக்குமே கூட இதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. சட்டையை மாட்டிகிட்டு வந்து நின்ற வேண்டியது. நின்ன உடனே நம்ம இதெல்லாம் வாசிக்கிட்டு இருக்கிறோம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல் சொந்த புருஷர்களுக்கு வாசிக்கிறோம். திருமணத்தில் கீழ்ப்படிந்திருங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல் புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார், அவரே சரீரத்துக்கு ரட்சகருமாக இருக்கிறார். அவங்க அப்படியே நிற்கிறாங்க. என்னன்னே அவங்கள பற்றி அதை பற்றி ஒரு இதே கிடையாது. இதுக்கு எதுக்கு கிறிஸ்தவ திருமணம்? கிறிஸ்தவ திருமணம் அது பொருத்தமே கிடையாது. ரெண்டு பேருமே நல்ல விசுவாசிகளாக இருக்கும்போது தான் கிறிஸ்தவ திருமண ஆராதனைங்கிறது பொருத்தமானதாக இருக்கிறது. இல்லைன்னா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி வேஸ்ட்டு. அவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எப்படா இவர் முடிப்பாருன்னு காத்துட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட்டு ரிசப்ஷனு, அதுக்கப்புறம் ஹனிமூனு. நல்ல நேரத்துலேயே அவனுக்கு ஒன்றும் இறங்காது தலையில். இப்போ என்ன இறங்க போகுது? எதையும் கவனிக்க போகிறதில்ல. அவன் வேறு நினைவில் இருக்கிறான். காத்துட்டு கடை சீக்கிரம் முடி சார், டைம் ஆகுது, நீ வேற போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறீர அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவ திருமணம்ங்கிறது பொருந்தவே பொருந்தாது. மூணாவது காரியம், கிறிஸ்தவ திருமணம் யாருக்கு பொருந்தும்? ரெண்டு பேரும் விசுவாசியாக இருக்கணும். அப்போ கவனமாக கேட்பாங்க. நான் கிட்டத்தட்ட 40 திருமணம் ஒரு வருஷமாக நடக்குதுங்க. அதுக்கு மேலேயே நடக்குது. சில நேரம் பண்ணி வைக்கிறேன். ஒரு திருமணத்திலே பிரசங்கம் பண்ணுறேன். ரொம்ப கருத்தாகி நாங்கள் பண்ணுறது. திருமணத்தை வந்து சும்மா லேசாக நினச்சி பண்ணுறதில்ல, ஏதோ கடற்கடன்னு வாசிட்டு போயிடுறது இல்லை பாருங்கள். நான் ரொம்ப தீவிரமாக அதில் பிரசங்கம் பண்ணுறேன். சிலர்லாம் திருமணத்தை பார்க்க வந்தவங்க அப்படியே சர்ச்சிலே இருந்துட்டாங்க பேசாமல். அதுக்கப்புறம் இங்கே தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. ஏன்னா திருமணம் ஒன்று வந்து பார்த்தேங்க, அந்த திருமணத்தை பார்த்ததுலேருந்து இங்கே தான் கோயிலுக்கு ஒன்று தீர்மானிச்சிட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே பிரசங்கத்தை கேட்டாங்க இல்லையா, வசனத்தை கேட்டாங்க. இந்த மாதிரி போதனை தான் எனக்கு அவசியம்னு அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப சீரியஸாக அதை நடத்துகிறோம். அதனால் சொல்கிறேன், நான் ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது அதை போதிக்கிறதுல அர்த்தம் இருக்குது, பொருத்தம் இருக்கிறது. மூணாவது, இது ரொம்ப முக்கியம் காரியம் பாருங்கள். ரெண்டு பேரும் நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கும்போது திருமண ஆராதனை நடத்துவது பொருத்தமாக இருக்கிறதுன்றது மட்டும் இல்லை, நடத்த வேண்டும். அப்படி தான் அவங்க திருமணம் பண்ணிக்கணும். போய் எங்கேயாவது கோர்ட்டில் போயிட்டோ அல்லது ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் பண்ணிக்கூடாது. எங்கே பண்ணிக்கணும்? ரெண்டு பேரும் விசுவாசிகளாக இருக்கும்போது சபையார் கூடி வந்து ஜெபித்து கர்த்தரை ஆராதித்து ஒரு ஆராதனையை வச்சு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதில் இருக்கிற காரியங்களை எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும். அது அவசியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, 350 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலாந்தில் பியூரிட்டன்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க. பியூரிட்டன்ஸ்னால் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் ஒரு குழுவினர். அவங்க ரொம்ப தீவிர விசுவாசிகள், நல்ல கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப நேசிக்கிறவங்க, அதுக்காக ரொம்ப நிற்கிறவங்க, அது மேலே நிற்கிறவங்க. ரொம்ப ரொம்ப வளவள கொல கிறிஸ்தவர் இல்லை, ரொம்ப ஆழமான கிறிஸ்தவர். பியூரிட்டன்ஸ்னு அவங்களோட புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப அருமையாக எழுதுவாங்க அவங்க. இன்றைக்கும் அதெல்லாம் ரொம்ப வாஞ்சியாக எல்லோரும் படிக்கிறாங்க. அது பியூரிட்டன்ஸ் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தாங்க 350 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கம் மார்ட்டின் லூத்தர் மூலமாக வந்தது இல்லையா 16ஆவது நூற்றாண்டில். அதுக்கு முன்னாடி இருந்த சபை திருமணத்தை ஒரு சாக்கிரமந்து என்று ஆக்கிவிட்டது. சாக்கிரமந்துனா சாக்ரமெண்ட் இல்லையா. சாக்ரமெண்ட்னா என்ன? ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல். அந்த ரிச்சுவல் மூலமாக ஏதோ ஒரு பெரிய தேவ கிருபை ஒருவனுக்கு அருளப்படுகிறதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ கம்யூனியன் கொடுக்கும்போது
அப்பத்தையும் ரசனையும் கொடுக்குறோம். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம்னு சொல்லி கொடுக்குறோம். நிறைய பேர் என்ன நம்புகிறாங்க, அதில் கிறிஸ்துவனுடைய பிரசன்னமே அங்கே ஆவிக்குரிய விதத்தில் வெளிப்படுதுன்னு நம்புகிறாங்க. அதுக்கு முன்னால் என்ன நம்புகிறாங்கன்னா, அது கிறிஸ்துவனுடைய சரீரமாகவே மாறிடுதெல்லாம் நம்பினவங்க இருக்காங்க. நம்ம அதெல்லாம் நம்புறதில்லை. புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் ஒரு குழுவினர் என்ன நம்புகிறாங்க, அதில் ஆவிக்குரிய தேவனுடைய பிரசன்னமே அதில் இருக்குன்றாங்க. இன்னொரு குழுவினர் என்ன நம்புகிறாங்க, இது சிலுவையில் நமக்காக அவர் செய்ததினுடைய நினைவு கூறுதல் அப்படின்னா மெமோரியல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அப்போ இதை ஒரு சாக்ரமெண்ட் ஆக்கிட்டாங்க. எந்த மாதிரி ஆக்கிட்டாங்க? சாக்ரமெண்ட்னா கம்யூனியன் மாதிரி, திருமணத்தை கம்யூனியன் மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ அதை வேறு லெவலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்க. புராட்டஸ்டன்ட் மார்க்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சபையினர் இதை இவர்கள் வெறுத்தார்கள். பியூரிட்டன்ஸ் அதை வெறுத்தாங்க. அது என்னது, இதை கொண்டு போய் அப்படி ஆகிறது? திருமணம் அப்படிப்பட்டதில்லை. திருமணம் இதன் ரகசியம் பெரியதுன்னு சொல்லியிருக்குது. இது ஒரு பெரிய ரகசியம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இதன் பயன் பெறணும்னு சொல்லியிருக்க ஒழிய இதை ஒரு சாக்கிரமந்துன்னு வேதம் எங்கேயுமே போதிக்கலை. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து ஒரு வயலண்ட் ரியாக்ஷன், அதாவது அவங்க அதை சாக்கிரமந்து ஆக்கிட்டதுனால இவங்க அதுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு காலகட்டத்தில் 1700 800 ஆண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்தையும் நடத்தி வைக்கிறது இல்லை சபையில். நிறைய பேர் பியூரிட்டன் குரூப்பில் போய் நீங்கள் திருமணம் பண்ணி கேட்டீங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு பெரிய பியூரிட்டன் ப்ரீச்சர். கிட்டத்தட்ட 10,000 பேர் இருந்தாங்க அவர் சபையில். அந்த காலத்தில் மைக்கே இல்லாமல் பிரசங்கம் பண்ணார். எப்படி தான் பண்ணியிருப்பாரோ தெரியல. அவர் திருமணம்னா என்ன சொல்கிறாரு, அது ஒரு லீகல் மேட்டர், நீ போய் கோர்ட்டில் போய் பண்ணிக்க, ஒரு ஜட்ஜ் யாராவது உனக்கு பண்ணுவாங்க, உனக்கு கையெழுத்து போட்டு போயிட்டே இரு, சபைக்கு வராது, சபையில் நடத்த முடியாதுன்ட்டார். பிரமாதமான பிரசங்கர். அப்படி பிரசங்கள்லாம் நான் அதிகமாக வாசிப்பேன். ஆனால் அந்த ஒரு காரியத்தில் அந்த பியூரிட்டன்ஸ் அப்படி போனதுனால அவரும் அப்படி போயிட்டே இருப்பாருங்க. அது ஒன்றும் இல்லை, அவங்களுடைய ரியாக்ஷன், அதாவது அதுக்கு முந்தைய உள்ள சபை இதை ரொம்ப மகிமைப்படுத்தி ரொம்ப அப்படி பண்ணதுனால சாக்கிரமந்துன்னு ஆக்கிட்டதுனால அதுக்கு எதிராக இவங்க செயல்பட்டு திருமணத்தை சபையில் நடத்தக்கூடாது இப்போ அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் நம்புகிறேன் திருமண ஆராதனை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகரமாய் இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறபடினால இந்த காரியங்களெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வேண்டும், பாட வேண்டும், வணங்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒன்று கூடி அப்படி அவரை மகிமைப்படுத்தி அப்படி அந்த ஆராதனை நடத்த வேணும். இதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு இதையெல்லாம் சுட்டி காட்டி திருமணத்தை நடத்த வேணும். அதுக்கு திருமண ஆராதனை ரொம்ப முக்கியம் என்று நான் நம்புகிறேன். சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இதுக்குள்ளே ஆழமாக போகலாம். இங்கே சொல்கிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகர். திடீர்னு இதை எடுக்கிறார் அவர். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார்ன்ற சப்ஜெக்டை திடீர்னு கொண்டாடுறாரு. அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார்ன்றதை திடீர்னு கொண்டாந்து இறக்குறாராங்க? கிடையாது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப அங்கேயே ஆரம்பிச்சிட்டார். எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக ஆக்கப்பட்டார் என்பதாக காண்பிக்கிறார் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றார். என்ன ஜெபிக்கிறாரு? 16 பாருங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களில் உங்களை நினைத்து, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுறாராம். எபேசு சபை விசுவாசிகளுக்காக நினைத்து என்ன ஜெபம் பண்ணுறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரன வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறாரு? சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றார். விசுவாசிகளை பார்த்து என்ன தெரியணும் உங்களுக்கு? என்ன தெரியணுமா? இந்த விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னென்னு விளங்கணுன்றாரு. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து எழுப்பித்து அந்த நேரத்தில் அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களை நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்றதென்றும். உயிர்த்தெழுதலில் வல்லமை காமிச்சார், உயிரோடு எழுப்பினார் இயேசுவை.
அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே வேலை செய்து இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லிட்டு உயிரோடு எழுப்பினார்னு சொல்கிறார் இல்லையா. பலத்த வல்லமையோடு எழுப்பினார், அதை நீங்கள் புரிஞ்சுக்க, ஏன்னா அதே வல்லமை தான் உங்களுக்குள்ளே வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எழுப்பினவரை என்ன பண்ணார்ன்றது சொல்கிறாரு. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எழுத ஆரம்பித்த முதல் சாப்டர்லேயே அவர் எப்படி தேவன் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி மகன் பெரிய வல்லமையை காமிச்சார், அவரை துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமை கர்த்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலாக எழுப்பி இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து உன்னதத்தில் அவர் தம்மோடு கூட வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, எல்லாம் சொல்லுங்க சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாம் சொல்லுங்க அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். வெறும் சிம்பிளாக சொன்ன போனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆணை முதலாவது உண்டாக்கி அவன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு பெண்ணிடத்தில் எதுவுமே சொல்லலை, சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இவனுக்கு கொடுத்துட்டு தகவல்லாம் இவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பெண்ணை உண்டாக்குனார் இல்லையா. உண்டாக்கி அவனுக்கு கொடுத்தார், 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்படி குடும்ப தலைவனாக புருஷனை ஏற்படுத்தினார் இல்லையா. அதே ஆண்டவர் இங்கே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமை கர்த்தத்துவத்துக்கு மேலாக உயர்த்தி வலது பார்சத்தில் உட்கார செய்து சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக ஏற்படுத்தி இருக்கிறார். புருஷனை குடும்பத்துக்கு தலைவனாக ஏற்படுத்தின அதே கர்த்தர் சிருஷ்டிப்பில் அப்படி ஏற்படுத்தினார் இல்லையா. அதே கர்த்தர் இங்கே என்ன பண்ணுறாரு, இயேசுவை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது கடவுளுடைய செயல். புருஷனை மனைவிக்கு எப்படி தலையாக ஏற்படுத்தினாரோ அதுபோல சபைக்கு கிறிஸ்துவை தலையாக அவர் ஏற்படுத்தி விட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரமாதமான சத்தியம் இது. அது சொல்லிட்டார் முதலியே. சொல்லிட்டு அப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் தொடர்றாரு. அது 5ஆம் அதிகாரத்தில் திடீர்னு சப்ஜெக்டை கொண்டாடல அவர். 4ஆம் அதிகாரத்தில் தொடர்றாரு. 15ஆம் வசனத்தை பாருங்கள். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, கவனிக்கிறீங்களா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், என்னங்க எல்லாம் சொல்லுங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது கிறிஸ்து தலையாக சபை சரீரமா, அவருக்குள்ளே நாம் வளர்றதுக்காக அவர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் இப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளருவதற்காக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும், இப்போ கவனிங்க, இப்போ சரீரத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் தலையாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறார். இப்போ சரீரத்தை பற்றி சொல்கிறாரு. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சபை எப்படி வளருது, பக்தி விருத்தி அடையுதுன்றதை பற்றி சொல்கிறாரு பாருங்க. எப்படி சொல்கிறாரு, நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படியாக, தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படியாக அவராலே, யாரால, தலையாக இருக்கிற கிறிஸ்துவனாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கு. சரீரமான சபை எப்படி வளருது, எப்படி விருத்தி அடைகிறது? கிறிஸ்துவென்கிற தலையோடு இணைந்து இருக்கிறது. அந்த தலையிலிருந்து எல்லா சப்ளையும் உள்ளே வருது, எல்லாம் கிடைக்குது இல்லையா. அந்தந்த அவயவங்கள் அதனுடைய வேலையை செய்து, எல்லாத்துக்கும் வேறு வேறு வேலை. கிட்னி அதனுடைய வேலையை செய்து, லிவர் அதனுடைய வேலையை செய்து, இருதயம் அதனுடைய வேலையை செய்து, எல்லாம் அதனுடைய வேலையை செய்து, கை கால் எல்லாத்துக்கும் தனித்தனி வேலை. அதுக்கு தனித்தனி பொறுப்பு, தனித்தனி வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சரீரம் அதனுடைய வேலை செய்கிறது, தலை அதனுடைய வேலை செய்கிறது. இப்படி இணைக்கப்பட்டு எல்லா சப்ளையும் தலையிலிருந்து வந்து அதன் மூலமாக கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம் விருத்தி அடைகிறது, வளருகிறது அப்படிங்கிறார். இருக்கிறீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு தான் 5ஆம் அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகருமாய் இருக்கிறார். அப்போ இவர் சொல்லும்போது எல்லாம் அது என்ன கிறிஸ்து சபைக்கு தலையா, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலை. ஏற்கனவே சொல்லிட்டாரு. முதலேருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நல்லா இது, அதனால தான் கான்டெக்ஸ்டில் படிக்கணும். அதை இதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்லாம் படித்தாதான் நல்லா விளங்கும். பைபிள் ஏதாவது துண்டு அங்கங்கே ஒரு வசனத்தை எடுத்தால் கூட எப்போவுமே அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் அதை புரிந்து கொள்ளணும். வெறும் தனியாக துண்டு வசனமாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் சொன்னாருங்க இல்லையா, அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு இருக்குது யூதாஸ் காரியத்தை பற்றி ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல சொல்லி நீயும் போய் அப்படியே சீக்கிரமாய் செய்யணும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டால் டிசாஸ்டர் தான். அப்படி எடுத்துக்கூடாது பாருங்கள். எல்லாம் கரெக்டாக என்ன யாருக்கு சொல்லுது, எதுக்காக சொல்லப்பட்டது, என்ன சொல்கிறாங்க அங்கன்றதை கரெக்டாக புரிந்து கொள்ளணும். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தலையாக எப்படி அவரை ஏற்படுத்தியிருக்கிறாரு, நாம் சரீரமாக இருக்கிறோம், சரீரம் எப்படி பக்தி விருத்தி அடையுது, தலையிலிருந்து எல்லா சப்ளையும் பிளட் வெசல்ஸ் மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்கிது. அப்போ எல்லா அவயவங்களும் அது தன் வேலையை செஞ்சு இப்படி தான் வந்து சரீரம் வந்து விருத்தி அடைகிறது, வளர்ச்சி அடைகிறது. அப்படி தான் சபையும் கிறிஸ்துவாகிய தலையிலிருந்து எல்லாத்தையும் பெற்று விருத்தி அடைகிறது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அப்புறம் தான் 5ஆம் அதிகாரத்தில் வந்து என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். இதில் ஒரு பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனைன்னா 23ஆம் வசனத்தில் அது ஏன் அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார்னு சேர்த்துருக்காங்க. அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கிறோம், காமா தலையாக இருக்கிறாரு. அப்படியே புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறா ஓகே, அதையும் புரிஞ்சுக்கிறோம். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறாருன்னா அதை கொண்டு வந்து புருஷனுக்கு மனைவிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா புருஷன் எப்படி மனைவிக்கு இரட்சகராக இருக்க முடியும்? அவனா இரட்சகரான்? அவனை சிலுவையில் சேர்த்து பாவ மன்னிப்பு இந்த மாவுக்காக ஏற்படுத்தினான்னா அவன் எப்படி ஒரு மனைவிக்கு இரட்சகனாக இருக்க முடியும்? ஆகவே இது வந்து புருஷன் மனைவி உறவை பற்றி அந்த லைன் சொல்லலை. அந்த லைன் எப்படி அங்கே வந்ததுன்னா கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போலன்னு சொன்ன உடனே அவருக்கு பொறுக்க முடியல. அவருக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டார் இல்லையா, அவர் ரட்சகர்னையும் சொல்லணும், அதனால சொல்கிறாரு ஒழிய அதை வச்சு புருஷன் மனைவி பற்றி ஒன்றும் எந்த அர்த்தம் சொல்லலை அவர். அது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு. அது சும்மா ஒரு உற்சாகத்தில் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறான்னு சொன்ன உடனே அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறான்னு கூட வந்துருச்சு. ஏன்னா அதை அவரை அவாய்ட் பண்ண முடியல. சபைக்கு தலையாக இருக்கிற அந்த கிறிஸ்து தான் ரட்சகர்ன்றதையும் கூட சேர்த்து சொல்லிட்டாரு. ஆனால் அதை கொண்டாந்து திருமணத்தில் நுழைக்கக்கூடாது, ஏன்னா புருஷன் மனைவிக்கு ரட்சகராக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. பவுல் வந்து அவ்வளோ லேசான ஆள் கிடையாது. கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுனால தாங்க மாட்டாமல் அவரே ரட்சகராக இருக்கிறாருன்னு சும்மா தண்டத்துக்கு அங்கே சொல்லி வச்சாருன்னு கிடையாது. சும்மா அங்கே ஒரு அடிஷன் சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இதை புரிந்து கொள்ளணும்னா அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறாருன்னா இவங்க எழுப்புகிற கேள்வி நல்ல கேள்வி. என்ன கேள்வி? எப்படி புருஷன் மனைவிக்கு ரட்சகராக இருக்கு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், ஓகே. புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், ஓகே. ஆனால் சரீரத்துக்கு எப்படி ரட்சகராக இருக்க முடியும்? கிறிஸ்து சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறாருன்னா ஓகே, ஆனால் புருஷன் எப்படி மனைவிக்கு ரட்சகனாக இருக்க முடியும் அப்படின்றாங்க. திருப்புங்க 1 தீமோத்தேயு. இது எப்படி புரிந்து கொள்ளணும்னா இதுக்கெல்லாம் பதில் இருக்குது பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? ஏன் நம்பிக்கையாக இருக்கிறோம்னா எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கவனிங்க, எல்லா மனுஷருக்கும் இரட்சகராக இருக்கிறாராம், விசேஷமாய் விசுவாசிகளுக்கு இரட்சகராக இருக்கிறார். இதில் விசுவாசிகளுக்கு தேவன் இரட்சகராக இருக்கிறார்ன்றது புரியுது. சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் மன்னிப்பை நமக்கு கொடுத்து இப்படி இரட்சகராக இருக்கிறார்ன்றது சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு ஈஸியாக புரியுது. விசுவாசிகளுக்கு அவர் இரட்சகராக இருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் அப்படி அவர் இரட்சகராக இருக்கிறார்னு சொல்லலாம், சொல்லுதே.
எல்லா மனுஷருக்கும் விசேஷமாய் விசுவாசிகளாகிய நமக்கும் ரட்சகராக இருக்கிறார். அப்போ எல்லா மனுஷருக்கும் ரட்சகராக இருக்கிறார்னா எல்லா மனுஷரையும் ரட்சித்துட்டாரா? அதுக்கு பேர் யூனிவர்சலிசம், ஒரு தவறான உபதேசம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசு சிலுவையில் மரிச்சதுனால எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து யூனிவர்சலிசம்ன்ற ஒரு போதனை. சிலர் அதை போதிக்கிறாங்க, தவறு. எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க ஏன்னா எல்லாரும் பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு இல்லை. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படுது. அவர்கள் தான் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்குது. நாம் யூனிவர்சலிசத்தை நம்புறதில்லை. எல்லா மனுஷருக்கும் அவர் அந்த விதத்தில் இரட்சகராக இருக்கிறார்ன்றதை நாம் நம்புறதில்லை. நமக்கு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு இரட்சகராக இருக்கிறார், நமக்கு பாவ மன்னிப்பு ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு விசுவாசிக்கிறோம். எல்லா மனுஷருக்கும் அந்த விதத்தில் அவர் இரட்சகராக இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா மனுஷருக்கும் இரட்சகராக இருக்கிறார். இல்லாவிட்டால் வேதம் இப்படி சொல்லாது. எந்த விதத்தில் இரட்சகராக இருக்கிறார்? மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்கிறாரு, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார். வெயில் உங்கள் தலை மேலே தானே அடிக்குது. ஏங்க, நான் தான் விசுவாசி, கடவுளுடைய பிள்ளை, என் தலையில் மட்டும்தான் வெயில் அடிக்குது, எங்கள் வீட்டு மேலே மட்டும்தான் வெயில் அடிக்குது, எங்கள் தோட்டத்தில் மட்டும்தான் விளையுது, ஏன்னா சூரிய ஒளி எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு, ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நாங்கள் அப்படிங்களா? கிடையாது. எல்லாருக்கும் தர்றாரு, நல்லோர் மீதும் தீயோர் மீதும். இல்லையா? மழையை பெய்ய பண்ணுறதும் அப்படி தான் பெய்ய பண்ணுறாருன்னு சொல்கிறாரு தேவன். மழையை வெறும் உங்கள் தலையில் மட்டுமா மழை கொட்டுது? உங்கள் ஊரில் மட்டும்தான் மழை பெய்யுதா? உங்கள் வீட்டில் மட்டும்தான் மழை பெய்யுதா? கிடையாது. கர்த்தர் கருணை உள்ளவர் பாருங்கள். மனுஷன் பாவத்தில் விழுந்தப்ப எல்லாத்தையுமே கர்த்தர் கேன்சல் பண்ணிடல, எல்லாத்தையுமே முடியாதுன்னு சொல்லிடல. இன்னும் கேட்டால் நோவாவின் காலத்தில் நோவாவின் வெள்ளம் வந்து முடிஞ்ச பிறகு நோவாவுக்கு அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா அவன் சொதன்னு ஆயிடுச்சு ஊரே. இதில் எப்படி நான் ஆரம்பித்து எங்கே ஆரம்பித்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இனிமேல் விதைச்சா விளையுமா? இனிமேல் வாழ்க்கை விளங்குமா? தண்ணியில் மூழ்கி கிடந்த பூமியை எவ்வளோ நாளா இந்த பூமியில் இனிமே நம்ம விளைஞ்சி சாப்பிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் சொல்லி கொண்டார். சொல்கிறாரு, பூமி உள்ளளவும் சில காரியங்கள் ஒழியாதுப்பா. என்ன ஒழியாது? விதைப்பு அறுப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். விதைச்சின்னா அறுப்பேன். ஏன்னா கர்த்தர் எல்லாரையும் செத்து நாசமாக போகணுன்னு விரும்பலை. அவர்கள் ஒருவேளை கர்த்தரை வேணான்னு சொல்லியிருக்கலாம், கர்த்தரை நிராகரிச்சிருக்கலாம், கர்த்தரை தள்ளி இருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக போயிருக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம். அவர் சொல்கிறாரு, இல்லை, உனக்கு சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சூரிய ஒளி வீசும், மழை பெய்யும், உன் காட்டில் உனக்கு விளையும், நீ சாப்பிட்லாம். விதைப்பும் அறுப்புங்கிறது மாறாது. விழுந்து போன உலகத்தில், சாபத்திலே கிடக்கிற உலகத்தில் கூட விதைப்பும் அறுப்பும் நடக்கிறது சொல்லிட்டார் அன்னைக்கே. சீதனமும் உஷ்ணமும் இருக்குது, கோடை காலம் மாரி காலமும் இருக்குது, பகலும் இரவும் இருக்குது, ஒழிகிறதே கிடையாது. இதெல்லாம் கேரண்டீடு, மினிமம் கேரண்டின்னு வாங்கல, அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறார். இதுக்கு பேர் தான் கிறிஸ்டியன் தியாலஜியில் என்ன சொல்கிறாங்க, காமன் கிரேஸ் அப்படிங்கிறாங்க. காமன் கிரேஸ்னால் பொதுவான கிருபை. கர்த்தர் எல்லாருக்கும் அருளுகிற கிருபை. எல்லாருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் தர்றார். நமக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. அது என்ன? அவருடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரு இல்லையா? அது வேற லெவல். அது ஸ்பெஷல் கிரேஸ், சேவிங் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கிற கிருபை நமக்கு காட்டுறாரு. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது உண்டாயிருக்கிறது. விசுவாசிக்காதவர்கள் கூட, கர்த்தரை வேணான்னு சொல்கிறவங்களுக்கு கூட, கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அவன் நிலத்தில் விளையுது, அவன் சாப்பிட முடியுது, உயிர் வாழ முடியுது. ஏனென்றால் கர்த்தர் கருணை உள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் இன்னும் விளையுது பூமி. இன்னும் பழம்லாம் நல்லா ருசியாக தான் இருக்குது இல்லையா? நான் சாப்பிட்டு பார்த்தேன் நேற்று கூட, நல்லா தான் இருக்குது. ஆனால் சில பழத்தில் கொஞ்சம் பூச்சி கீச்சியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கோளாறு இருக்குது. ஏன்னா அந்த பாவத்தின் மூலமாக வந்தது. ஆனால் முக்கால்வாசி பழம் நல்லா தான் இருக்குது. பாவம் சில காரியங்களை கொண்டு வந்துருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னை பட்டினி போட்டுடல கர்த்தர், எல்லாரையுமே சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார்.
அப்போ விழுந்து போகிற படைப்பில் கூட சில தீய காரியங்களை நம்ம பார்த்தா கூட நல்ல காரியங்கள், கர்த்தருடைய கருணை இரக்கம் அங்கே விளங்குகிறது இருக்குதாங்க இல்லையா? இந்த விதத்தில் கர்த்தர் எல்லா மனுஷருக்கும் இரட்சகராக இருக்கிறார். இருக்கீங்களா? எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறோம் பாருங்க. அவரே சரீரத்துக்கு இரட்சகரமாக இருக்கிறார்ன்றத திருமண வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. ஏன்னா புருஷ மனைவிக்கு இரட்சகராக இருக்க முடியாதுன்றாங்க. அந்த வசனத்தில் அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார்ன்ற வசனத்தில் இந்த அர்த்தத்தை பொறுத்துங்க. கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கணவன் மனைவிக்கு இரட்சகனாக இருக்கிறான்னா எந்த விதத்தில் இரட்சகனாக இருக்கிறான்? உண்மையாக சிலுவையில் மறித்து அவன் பாவ மன்னிப்பை ஏற்படுத்தலை. எந்த விதத்தில் இரட்சகராக இருக்கிறான்? இந்த மனைவியை பாதுகாக்கிறவனாக, பராமரிக்கிறவனாக, போஷிக்கிறவனாக, நடத்துகிறவனாக, அரவணைக்கிறவனாக, கொண்டு செல்லுகிறவனாக அவன் இருக்கிறான். கர்த்தர் செய்கிறது போல கர்த்தர் அந்த விதத்தில் இரட்சகராக எல்லாருக்கும் இருக்கார் இல்லையா? அதுபோல புருஷன் மனைவிக்கு இருக்கிறான். He is a preserver. அவன் பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். He is a preserver. பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, காப்பாற்றி எல்லாத்தையும் அவன் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்போ அந்த அவரே இரட்சகராக இருக்கிறார்ன்றதும் புருஷனுக்கு பொருந்தும். இயேசு மாதிரி சிலுவையில் மறித்து இவன் ஒன்று இந்த மனைவியை ரட்சிக்கலை. இருந்தாலும் எந்த விதத்தில் இரட்சகராக இருக்கிறான்? எப்படி இயேசு எல்லாருக்கும் போஷாக்கு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சூரிய ஒதுக்க பண்ணுகிறாரு, மழையை பெய்ய பண்ணுறாரு, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கிருபை காட்டுறாரு. அதுபோல் புருஷன் மனைவிக்கு பராமரிக்கிறவனாக, போஷிக்கிறவனாக இருக்கிறான். அதுக்கு ப்ரூஃப் காமிக்கிற பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துக்கு போங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். புருஷன் மனைவியில் அன்பு கூறணுன்றார். எப்படி அன்பு கூறுறது? அடுத்த வசனம் சொல்கிறார், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. 2 பேர் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்த போதே அங்கே சொல்லியாச்சு ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்னு. அப்போ சொந்த மாம்சத்தை பாய்த்தவன் ஒருவன் இல்லை. உங்கள் சொந்த மாம்சத்தை நல்லா பார்க்குறீங்க, நல்லா குடிச்சிங்க, நல்லா உடுத்துறீங்க, சரீரத்தை நல்லா எல்லா மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறீங்க, நல்லா டானிக்கை கொடுக்குறீங்க, நல்ல ஆகாரத்தை கொடுக்குறீங்க. சரீரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ, முடிக்கு டையை போடுறீங்க, முடியே போயிடுச்சுன்னா டோப்பாகவே வாங்கி போட்டுக்கிறீங்க. இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நல்லா வச்சுக்கிறீங்க. உங்கள் சொந்த சரீரத்தை ஒருத்தரும் பாய்க்கிறது இல்லை. உங்களையே நீங்கள் அடிச்சுக்கிறது கிடையாது, கீறிக்கிறது கிடையாது, உங்களையே நீங்கள் அறுத்துக்கிறது கிடையாது, துன்புறுத்திக்கிறது கிடையாது, எட்டி உதைக்கிறது கிடையாது உங்களையே. அப்படி இருந்தால் பைத்தியம்னு அர்த்தம் இல்லையா? சொந்த மாம்சம் இதெல்லாம் தான் அடிப்படையாக எடுத்து போதிக்கிறார் பவுல். அப்போ மனைவிக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம சொந்த மாம்சமாக பார்க்கணும் மனைவி. அதனால தான் அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம எப்படி நம்முடைய மாம்சத்தை பேணி பாதுகாக்கிறோமோ, எப்படி போஷித்து பாதுகாக்கிறோமோ அதுபோல் காக்கணும். அதுதான் சொல்கிறார், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனிலேயே. 29ஆம் வசனம், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. எங்கே வர்றாரு பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணுறார்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இப்போ வந்திருக்கிறீங்க சபைக்கு, என்ன நடக்குதுங்க? கர்த்தர் உங்களை போஷித்து கொண்டிருக்கிறார். இந்த போஷாக்கு ரொம்ப அவசியம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இதை கேட்கறதுனால பலப்பட போகிறீங்க. இந்த கேட்கறதுனால உங்களுடைய குடும்பங்கள் நன்றாக வளரப்போகுது, பக்தி விருத்தி அடைய போகிறது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க போகிறாங்க. இந்த சத்தியம்லாம் அவங்க கேட்டதுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் கேட்டதுனால சந்தோஷப்படணும். ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையை வனைய போகிறது. இந்த சத்தியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்கி ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போகிறது இல்லையா? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறார். இப்போ போஷித்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் என்ன பண்ணுறார்? சபையை போஷித்து காப்பாற்றுறாரு. ஏன்னா அந்த விதத்தில் அவர் சபைக்கு இரட்சகராக இருக்கிறார். புருஷன் மனைவிக்கு என்ன பண்ணுறான்? அதே தான் பண்ணுறான். அவர் போஷித்து காப்பாற்றுறது போல தலை நீ போஷித்து காப்பாற்றுகிறாரு. அந்த தலை பண்ணுறது நீயும் பண்ணு, நீயும் போஷித்து காப்பாற்று அப்படிங்கிறார். அந்த விதத்தில் உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு இரட்சகனை போல, அந்த மேலான அற்புதமான இரட்சகரை போல நீ இரு என்று போதிக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? இதெல்லாம் கேட்டாலே திருமண வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும். கேட்கலன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் தெரியாது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை.
கிறிஸ்தவம் வாழ்க்கையை வேற எங்கேயோ கொண்டு போயிடுது, வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுது. என்ஜாய்மெண்ட்டை, அதனுடைய சந்தோஷத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுது. சரி, இப்போ உங்களுக்கு காண்பிச்சிட்டேன் நான். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போலன்னா விளங்கிடுச்சு. புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னா விளங்கிடுச்சு. அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறான்னு விளங்கிடுச்சு இல்லையா? அப்போ இதனுடைய டீச்சிங் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன ஆகிறது? இது புருஷன் மனைவிக்கு எப்படி பொருந்துகிறது? புருஷன் மனைவி விஷயத்தில், அதுவும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும்ன்ற விஷயத்தில் இதை எப்படி கொண்டாந்து இதை அப்பியாசப்படுத்துகிறது? ஒன்று, மனைவி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும். அவளுடைய புருஷன் தன்னை பராமரித்து போஷித்து காப்பாற்றி தன்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவன் நடத்துகிறவன், அந்த பொறுப்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனைவி உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அப்படி பார்க்க வேண்டும், அவன் அப்படி பார்க்க வேண்டும். அதனால தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் மனைவிகளுக்கு சொல்லும்போது அங்கே இதே தான் போதிக்கிறார் பேதுரு. சொல்லும்போது சொல்கிறாரு, முற்காலத்தில் சாராள் போன்ற பரிசுத்த ஸ்திரீகள், சாராள் என்ன பண்ணாலாம், தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று அழைத்தாள்னு இருக்குது. இதை கேட்டு சிலர் ஆண்டவனாவது இதாவது இந்த மனுஷனை நான் ஆண்டவனா சொல்லுவேன், நான் என் ஜென்மத்தில் சொல்ல மாட்டேன்றவங்களாம் இருக்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். பைபிளை கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. ஆண்டவனே என்னங்க, ஆண்டவனே என்ன, ஒரு ராஜாவை கூட ஆண்டவனேன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும், லார்ட் அப்படின்றாங்க. ஒரு நீதிபதியை கூட லார்ட், மை லார்ட்னு தான் சொல்கிறாங்க. அந்த தப்பா? அது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நியாயம் வழங்குகிறவர், ஒரு நாட்டை நடத்துகிறவன் ஆண்டவனேன்றாங்க ஒரு ராஜாவை. ஏன் அவனை கடவுள்னு அர்த்தமா? கிடையாது. வாழ்கிறவனுக்கே தெரியும் அவன் கடவுள் இல்லைன்னு. ஒருவேளை கூட ஜாலரை அடிக்கிறோன்னு சொல்லலாம், நீ தான் கடவுள்னு. ஆனால் அவரை கேட்டு பாருங்க, சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு ஒரே தலைவலி, இது வயிற்று வலி, இதெல்லாம் இருக்குது, நான் எங்கள் கடவுள், நான் ஒன்று கடவுள். ஆனால் ஏன் அவரை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க? ஏன் லார்ட்னு சொல்கிறாங்க? லார்ட்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவன் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிதான்றதை பார்த்து சரியாக நிர்வகித்து, எல்லாருக்கும் வேலை இருக்குதா, சாப்பாடு இருக்குதா, பாதுகாப்பு இருக்கா, எல்லாம் பத்திரமா இருக்காங்களா, நல்லா இருக்கிறாங்களா, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்களா, எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி இருக்குதா, பள்ளிக்கூடம் இருக்குதா, எல்லாத்தையும் கவனிக்கிறாள் இல்லையா? அதனால தான் அவன் ஆண்டவன். அப்போ இங்கே மனைவி தன்னுடைய புருஷனை அப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? என்னை பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், எனக்காக எல்லாத்தையும் செய்கிறவர். அதுக்காக தான் கர்த்தர் அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் அப்படி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட விதத்தில் கணவனை பற்றி எண்ண வேண்டும். அப்படி தான் பேசணும் அவரை பற்றி. இதில் சொல்லலாம், எங்கங்க அப்படி இருக்கிறார் அவருன்னு பேசி பேசி அப்படி ஆக்குங்க. நீங்கள் அப்படி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் ஆயிடுவார். நீங்கள் வேறு சேர்ந்து நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல் ஆகிடுவார். அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்களோ அதான் அவன் சொன்னபடியே ஆகும்னு இருக்குது. கொஞ்சம் விசுவாசத்தை பயிற்சி வைங்க. எப்படி இருக்கணும் கணவர் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது. சொல்லுங்கள், அப்படி தான் போஷித்து காப்பாற்றி என்னை அரவணைத்து எனக்கு எல்லாவற்றையும் செய்து என் தேவைகளெல்லாம் சந்தித்து என்னை கவனிக்கிறவர் இவர் அப்படின்னு பார்க்க வேணும். ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் மேலே சொல்லலாம். அது என்னென்னா, சரீரத்துக்கும் தலைக்கு என்ன உறவு, கிறிஸ்துவுக்கும் சபைக்கு என்ன உறவோ அதுதான், அதே உறவு தான் இல்லையா? அப்போ சரீரத்துக்கும் தலைக்கும் என்ன உறவுன்றதை பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் விளங்குது. சரீரமும் தலையும் இணைந்திருக்கிறது. சரீரம் வேற, தலை வேற கிடையாது. சரீரம்ன்றது எங்கே கிடக்குது, தலை எங்கே கிடக்குதுன்னு இல்லை. நான் சரீரத்தை பார்த்துட்டு தலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, சரீரம் தலையும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரே என்டிட்டி தான். இதை உணர வேண்டும். சரீரமும் தலையும் ஒரே என்டிட்டி தான்றதை உணர வேண்டும். தலை தான் சரீரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறது. தலை தான் சொல்லுது. மூளையிலிருந்து தான் கமாண்ட் போகுது. என் கையை நான் இப்போ இங்கே வைக்கணும்னா என் கையை இங்கே வையின்னு சொல்லலை, என் மூளை சொல்லுது இங்கே வையின்னு. என் மூளை சொல்கிறத என் கையை செய்யுது. என் மூளை சொல்லுது அங்கே நடந்து போனது, அப்போ என் கால் அங்கே நடந்து போக எனக்கு உதவுகிறது இல்லையா? மூளையிலிருந்து தான் கமாண்ட் வருது, சரீரம் அதன்படி செய்கிறது. அப்படி வச்சுட்டார் கடவுள்.
சரீரம் வேற தலை வேற கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இயங்குகிறார்கள். ஒன்றா சேர்ந்து இயங்கும் போது தான் சரீரம் நல்லா இருக்குது பாருங்கள். தலை ஒன்று சொல்லுது, சரீரம் இன்னொன்று செய்துன்னா அது தப்பானதாக ஆகிவிடும். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், மனைவிமார்களும் புரிஞ்சுக்கணும், புருஷன்மார்களும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. தலைக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று பொறுப்பு கொடுக்கணும், நடத்தணும், குடும்பத்தை தலைமைத்துவத்தை வகிக்கணும், வழி காட்டணும், புத்தி சொல்ல வேண்டும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும், போஷிக்கணும். இந்த பொறுப்புகளை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. மனைவிக்கு இன்னொரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த தலையை பின்பற்றி இந்த தலை நினைக்கிறத இந்த தலை நடத்துகிற விதத்தில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு தான் மனைவியை கொடுத்தாரு பாருங்க. ஒரு பெரிய வேலையை மனுஷனுக்கு கொடுத்தாரு, பண்படுத்தி காத்துக்கொள்ளணும். பூமியை கொடுத்துட்டாரு, தோட்டத்தை கொடுத்தாரு, பூமியை கொடுத்தாரு. கொடுத்துட்டு உனக்கு ஒரு துணையை தர்றேன், ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி மனைவியை கொடுக்குறாரு. ஏன்? அவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு துணை தேவை. அவனை தலையாக்கிட்டாரு, துணையாக்கிட்டாரு, அப்படி ஆக்கி வச்சிட்டாரு. அப்போ டிஃபரிங் ஃபங்க்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் அப்படின்ட்டு இருக்குது. வித்தியாசமான நோக்கங்கள். தலைக்கு ஒரு நோக்கம், சரீரத்துக்கு இன்னொரு நோக்கம். தலைக்கு ஒரு செயல்பாடு, சரீரத்துக்கு இன்னொரு செயல்பாடு. அதில் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது ஒழிய ரெண்டு பேரும் மற்ற விதத்தில் சமமாக தான் இருக்கிறார்கள். பாருங்க, வித்தியாசம் இருக்கிறதுனால தலை ஒரு தலைங்க, நான் வெறும் சரீரம் தானே, அப்படி கிடையாது. சரீரம்னா தலை ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிறீங்களா? சரீரம்னா தலை ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் அப்படி வச்சுட்டாரு பாருங்க. அப்போ வித்தியாசம் இருக்குது, பொறுப்புகளில் வித்தியாசம் இருக்குது, செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு சேர்ந்து செயல்படும் போது தான் ஒரு காரியம் வாய்க்கிறது. தலை சொல்கிறது சரீரம் அப்படியே நிறைவேற்றும் போது காரியங்கள் நல்லா ஆரோக்கியம் அங்கே காணப்படுகிறது. என் மூளை நல்லா வேலை செஞ்சு என்ன செய்யணும்னு எனக்கு காண்பிக்கும் போது, என் சரீரம் அதற்கு உடன்பட்டு எல்லாம் செய்யும்போது நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கணவன் மனைவி உறவு குறித்து இது என்ன சொல்லுது? குயிக்காக பார்ப்போம். என்ன சொல்லுதுன்னா, மனைவி வாயை முட்டு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு சிலர் நினைக்கிறார்கள். ஏன்னா சில வசனங்கள் நான் அதெல்லாம் பார்த்துட்டேன், 2-3 வாரமாக காமிச்சிட்டு வரேன், அதை போய் நீங்கள் கவனிங்க. மனைவி வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குங்க பைபிளில். பவுல் சொன்னாருங்க? சொல்லவே இல்லை. அவரே சொல்கிறாரு, எத்தனையோ பெண்கள் அவருக்கு உதவியாக இருந்தாங்க, அவங்கள கனம் பண்ணுங்கன்றாரு. அவர்கள்லாம் போதிச்சாங்கன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மற்ற பெண்களுக்கு போதிக்கலான்னு இருக்குது. இதெல்லாம் பைபிளில் இருக்குதுங்க. பெண்கள் ஜெபிக்கலாம், தீர்க்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது பைபிளில். பெண்கள் அவ்வளோ உயர்த்தி பேசுகிறார் பவுல். அப்போ பவுல் ஒன்றும் அப்படி போதிக்கல பாருங்கள். அப்போ பெண்ணு ஒன்றும் வாயே தரக்கூடாது குடும்பத்தில், அவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, வாயே தரக்கூடாது, அமைதியில் பேசாமல் சொல்கிறது செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறத வேதம் போதிக்கவில்லை. அப்புறம் எப்படி போதிக்குது? எப்படி போதிக்குன்னா, மனைவி தன்னிச்சையாக குடும்பத்திலே செயல்படக்கூடாது. she should not and should never act independently of her husband. தன்னிச்சையாக புருஷனுடைய இது இல்லாமல் அவள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. ஏன்? நீங்கள் நினச்சி பாருங்கள். கை தானாத பாட்டுக்கு எதுவும் செய்ய ஆரம்பிச்சது, கால் தானாத பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சது, கை ஆடுது, கால் ஆடுது அப்படின்னா அது நல்ல காரியம் இல்லைங்க, அது ஒரு நோய். என்ன நோய் தெரியுமா? வலிப்பு. வலிப்புங்கிறது ரொம்ப பரிதாபமான நோய்ங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வலிப்பு வந்தாலும் நான் பார்த்துருக்கேன், அப்படியே ரோட்டில் கிடக்கிறத பார்க்குறேன். வலிப்பு அப்படியே கை காலெலாம் ஆடும், நுரை தள்ளும், பரிதாபமாக இருக்கும். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். என்ன பிரச்சனை? மூளையில் ஏதோ பிரச்சனை, அதன் மூலமாக சரீரம் அப்படி இருக்குது. அவன் கையை ஆட்டக்கூடாதுன்னு பார்க்குறான், காலை ஆட்டக்கூடாதுன்னு பார்க்குறான், இந்த வயலண்ட் ஷேக்கிங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். ஆனால் அவனால் அமைதியாக இருக்க முடியலையே, கையை ஒழுங்காக வச்சுக்க முடியல, காலை ஒழுங்காக வச்சுக்க முடியல, அது ஆடுது. அதை அவனை ஒன்றும் செய்ய முடியல. அது ஒரு நோய், பயங்கரமான நோய். அது டாக்டர்கிட்ட போய் மருந்தை கொடுத்து அது வராதபடிக்கு பார்த்துக்கிட்டா தான் அவன் ஒழுங்காக வேலைக்கு போக முடியும், அவன் ஒழுங்காக எல்லாத்தையும் செய்ய முடியும். இல்லைனா இதை வச்சு இந்த சரீரத்தை வச்சு இயங்க முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் கெடுத்துடும், வேலையை செய்யக்கூடாது, கெடுத்துடும். அப்போ அந்த கன்வல்ஷன்ஸ் ஃபிட்ஸ் மாதிரி ஆகிடுது. அது ஒரு ஆரோக்கியமான காரியம் இல்லை, அது ஒரு நோய். வலிப்பு வந்தாலும் பார்த்துருக்குறீங்க,
குடும்பம் அப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்கும். வலிப்பு ரொம்ப பரிதாபமான ஒரு நோயின்னு சொல்கிறேன். வலிப்பு வந்து உழுந்து ஒருத்தன் கையை காலை ஆடிட்டு இருந்தா, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி தன்னிச்சையாக செயல்பட்டு, நீ யார் எனக்கு சொல்கிறது, உன் வேலையை பாரு, உன் முதுகு நீ சொரியா, எனக்கு சொல்லாத, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் நினச்சதை நான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் செய்வேன், அப்படி தான் நான் நடப்பேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த வலிப்பை விட மோசமான ஒரு நோய் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. குடும்பம் வெற்றி பெற முடியாது. பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் நல்லா வளர முடியாது. அவளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அவள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இதை கற்றுக்குவாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிருவாங்க. எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஏன்னா மனைவி தன்னிச்சையாக செயல்படுகிறாள். எதையும் சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. ரொம்ப கஷ்டங்க. வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. ரெண்டாவது, புருஷனுக்கு முந்தி கொண்டு செயல்படக்கூடாது. ஷுட் நாட் ஆக்ட் பிஃபோர் அவர் ஹஸ்பண்ட். புருஷனுக்கு முந்தி கொண்டு, அவன்கிட்ட என்ன கேட்குறது, நான் செஞ்சுக்கலாம், அப்போ சொல்லிக்கலாம் கிடையாது. ஏன் ஒரு நிமிஷம் எடுத்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டா என்ன, ஆலோசிச்சுக்கிட்டா என்ன, ஒரு வார்த்தை சொன்ன என்ன, முந்தி கொண்டு செயல்படக்கூடாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லாம் இதே நோய் தான். மூளை வந்து கைக்கு ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே கை ஆடிச்சுன்னா அது நோய். இது முன்னாடி இது இங்கே கமாண்ட் வந்த பிறகு தான் இதை செய்யணும், அதோடு இணைஞ்சு தான் செய்யணும். அப்படி தான், அதுதான் இந்த போதனையுடைய அர்த்தம். அவர் தலை, நம்ம சரீரன்றதுடைய போதனையுடைய அர்த்தம் என்ன, வேறு இதுதான். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து செயல்படுகிறது. அப்படி தான் பக்தி விருத்தி உண்டாகிறதுன்னு சொல்லியிருக்குது. அப்படி தான் நான் சொல்கிற குடும்ப வாழ்க்கையில் வெற்றி உண்டாகிறது. ஸோ முந்தி கொண்டு செயல்படக்கூடாது. மூணாவது, தாமதமாக செயல்படக்கூடாது. தாமதமாக பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் இருக்கணுங்க. அதான் நாலாவது. எப்படி சொல்லலாம் இதை, பர்ஃபெக்டாக கோஆர்டினேட். முந்தி கொண்டு செயல்படக்கூடாது, தாமதமாகவும் செயல்படக்கூடாது, தன்னிச்சையாகவும் செயல்படக்கூடாது. அப்போ எப்படி தான் செயல்படணும்? நாலாவது காரியம் என்னென்னா பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷனாக ரெண்டு பேரும் இசைந்து ஒன்றாக. இந்த மூளை என்ன செய்தோ சரீரம் சொல்லுதோ அதை சரீரம் செய்யும்போது அந்த சரீரம் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரோக் வியாதி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸ்ட்ரோக் வந்து பார்த்துருக்கீங்க சிலருக்கு, சில பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்ன ஆகும், மூளை வந்து எந்திரிச்சு நடனது கால் வரமாட்டேங்குது. அந்த ஸ்ட்ரோக்லேருந்து ஒருத்தர் வியாதி சோகமாகி ரிக்கவர் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்கணும்னு நினச்ச உடனே படாருன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது. இப்போ எந்திரிச்சு நடக்கிற மாதிரி நடக்க முடியாது. நினச்சிட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் உதவியெல்லாம் நாடி மொள்ளமாக தான் எந்திரிச்சு, ரொம்ப தாமதமாக தான் எந்திரிச்சு நடக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்ட்ரோக்லேருந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க. கெட்டுப்போச்சு சரீரம் இல்லையா? யோசித்து பாருங்கள், இதெல்லாம் குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு. குடும்பத்தினுடைய வளர்ச்சி கெட்டு போயிடும். குடும்பம் வளர முடியாது, ஒன்றையும் சாதிக்க முடியாது. நான் ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கேன் பாருங்கள், கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசுகிறதே கிடையாது. வருஷ கணக்கில் பேசுகிறதே, ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் பேசி ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல. அற்புதமான வீடு அது. புருஷ மனைவி ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு மக இருக்குது பாருங்கள், அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காதனாலே திருமணமே நடக்கலை, திருமணமே செய்து வைக்க முடியல. ஏன்னா ரெண்டு பேரும் பேசுகிறதே கிடையாது. ஈகோ ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கும். நீயா நானா, நீ சொல்லி நான் என்ன செய்கிறது, நீ யார் நான் யார் போ அப்படின்னு ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறாங்க. புள்ள எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பாவம், அந்த புள்ள என்ன பண்ணும்? திருமணம் கெட்டு போச்சு, திருமணம் செய்து வைக்க முடியல. ரெண்டு பேரும் உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து இணக்கமாக பேசி ஒற்றுமையாக இருந்தால் தானே ஏதாவது ஒன்று செய்ய முடியும். நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ குடும்பங்களில் ரெண்டு பேரும் நல்ல கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஏராளமாக சம்பாதிப்பாங்க. சுலபமாக ஒரு ஃப்ளாட் நினச்சா இவங்க வாங்கலாம், ஆனால் ஒரு சின்ன ஃப்ளாட் கூட வாங்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு சின்ன ஃப்ளாட் கூட வாங்க முடியாது. ஏன்னா என் காசை நீ தொடாத, நீ ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு மனைவி சொல்லிடுது. புருஷன் சொல்லிடுறான், என் காசை நீ தொடாத, நீ ஒன்று என்கிட்ட கேட்கக்கூடாது, என்ன ஏதுன்னு கேட்கணும், நீ ஒன்றுதை வச்சுக்கோ, நான் என்னதை வச்சுக்குவேன். இப்போ ரெண்டு பேரும் ஆளாளுக்கு தேவையானது செய்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் செய்ய முடியாது. சேர்ந்தால் ஈஸியாக ஃப்ளாட்டை வாங்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம், ஒரு நிலத்தை வாங்கி கட்டலாம், என்னமாதிரி பண்ணலாம். ரெண்டு பேரும் சேராதனால ஒன்றும் நடக்காது. பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கெட்டுப்போகுது. எல்லாம் பிள்ளைகள் என்ன படிக்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், எப்படி திருமணம், எதுவுமே சரியாக செய்ய முடியாது பாருங்கள். ஏன்னா கோஆர்டினேஷன் கிடையாது, பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் அங்கே கிடையாது. இருக்கீங்களா? அப்போ
தலையும் சரீரமும் ஒன்றாய் சேர்ந்து இயங்க வேண்டும். இனிஷியேட்டிவ் லீடர்ஷிப்பு அங்கே தலையிலேருந்து வரணும். புருஷன்தான் தலை. ஆக்ஷன் செயல்பாடு கோஆர்டினேட்டடாக வரணும். 2 பேரும் சேர்ந்து அங்கே செயல்படணும். ஏன்னா சரீரமும் தலையும் ஒன்றாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் அம்மா ராஜ்யம் தான் நடக்குது. அப்போ 2 ராஜ்யம் இருக்குது. அங்கே 2 ராஜ்யம் பிளவு பட்டுருச்சு. 2ஆக பிரிச்சுட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. வீட்டுக்குள்ளே இந்தியா பாகிஸ்தான் இருந்தால் அப்படி இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று எதிரி ஆகிட்டாங்க. அம்மா ராஜ்யம் நடக்குது. ஐயா ராஜ்யம் இங்கே கிடையாது, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி. அப்போ இல்லை, ஐயா ராஜ்யம் நடக்குது, அம்மாவுக்கு ஒன்றும் அங்கே சம்மந்தமே கிடையாது. இப்படிலாம் இருக்குது பாருங்கள். அவங்க தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பார்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்தால் தான் ஒரு சரியான வெற்றிகரமான ஒரு ராஜ்யம்ங்கிறது விளங்குகிறது கிடையாது. புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல் அவன் தலையாக இருக்கிறான். அவரே ரட்சகராக இருக்கிறது போல் அவன் தலையாக இருக்கிறான். இதை ஏற்றுக்கொள்றது இல்லை பாருங்கள். சிலர் திருமணம் அந்த வாக்குறுதியிலேருந்து அந்த கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தையை எடுத்துடணுன்றாங்க. மனைவி வாக்குறுதி கொடுக்கும்போது கீழ்ப்படிவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான் இல்லையா? அதெல்லாம் சிலர் பல்ல கடிச்சிட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்குறாங்க, ஆனால் அதை நம்புறது கிடையாது. சிலர் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துருங்க அப்படின்ட்டுருவாங்க. க்ளீனாக இதை ஒபேன்றதை எடுத்துருங்க வேணான்ருவாங்க. அதே ஆள் கிரிக்கெட் மேட்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன டீம் ஒர்க் தெரியுமா அவனுக்கு? கேப்டன் சொல்கிறபடி கரெக்டாக அவன் பேட் பண்ணான் பார். போய் கடகன்னு அடியானா கடகன்னு அடித்தான். தோத்துட்டான்னா இவனுக்கு கோவம் பார். கடகன்னு அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே நின்றுக்கிட்டே லொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆட்டம் இது? யாரும் கோஆப்ரேட் பண்ணல, கோஆர்டினேஷன் கிடையாது. கேப்டனுக்கு கீழ்ப்படிஞ்சு விளையாடல, இவனுங்க கோஆர்டினேட்டடாக விளையாடலன்னு குறை சொல்லுவானுங்க. ஆனால் வீட்டில் மட்டும் கேப்டன் இருக்கக்கூடாதுன்னு நம்பிக்கை அவங்களுக்கு. வீட்டில் புருஷனாவது கேப்டனாவது இருக்கக்கூடாது. ஆர்மியில் மேஜர் இருக்கணும், கமாண்டர் இருக்கணும். வீட்டில் யாரும் கமாண்டர் இருக்கக்கூடாது, மேஜர் இருக்கக்கூடாது. எல்லோரும் அவன் தலைதறிக்க ஆடணும். யார் வேணா ஒன்று பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் இல்லைன்னு என்ன ஆகுறது? இந்த மாதிரி இதே ஆளுங்க கிரிக்கெட் மேட்ச்சில் போய் வேறு மாதிரி இருக்கிறாங்க, வீட்டில் வந்தால் வேறு மாதிரி இருக்கிறாங்க. வீட்டில் வேணான்றாங்க. புருஷன் நான் ஏற்றுக்க மாட்டேன் தலையா. டீமுக்கு மட்டும் கேப்டன் இருக்கணும், ஸ்கூலுக்கு பிரின்ஸிபால் இருக்கணும், ஆஃபீஸில் மேனேஜர் இருக்கணும். அதெல்லாம் ஓகே. வீட்டில் ஒரு ஹலோ இருக்கிறீங்களா? அது என்ன இன்இக்வாலிட்டி? அது என்ன சமநிலை இல்லை? ஏங்க சமநிலை? எல்லாரும் சமந்தாங்க. கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் சமமானவர்கள் தான். இன்னும் கேட்ட சில பிளேயர்ஸ் கேப்டனை விட சிறந்த ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கீழே விளையாண்டுட்டு இருக்கவன் இருக்கான். எல்லாரும் சமமாக தான் இருக்கிறாங்க. ஒரு பொறுப்பை ஒருத்தன்ட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் டீம் அவங்க இயங்க முடியும். அப்படி தான் கர்த்தர் புருஷனை மனைவிக்கு தலையாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய இன்டென்ஷன் மனைவி கீழானவள் புருஷன் மேலானவள்னு கிடையவே. நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படி கிடையவே கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுது. சில புருஷர்கள் அப்படி தப்பாக நினச்சிக்கிறது. நம்மளை தலையாக்கிட்டார், அப்போ நம்ம கை ஓங்கி இருக்குது, போட்டி உள்ளவர் அழுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்றான் பாருங்க. அது பாவத்திலிருந்து வந்த அந்த குணம். அதெல்லாம் பேசுகிறேன் நான். பாவம் தவறான விதத்தில் அவனை ஆள வைக்குது அப்படி நினச்சிட்றான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? எப்படி போதனை போகுது? 1 Peter 3:7 பார்த்தீங்கன்னா, உன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துன்றது. Give the honor that is due to your wife. மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த பெண் உரிமை இயக்கமும் வர்றதுக்கு முன்னாடியே பேதுரு ரொம்ப அட்வான்ஸாக பொசிஷன் வச்சுட்டாருங்க. ஹலோ, மனைவிக்கு செலுத்து. பைபிள் அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஃபார் ahead of its time. காலத்துக்கு ரொம்ப அந்த காலத்து போதனையை போதிக்கல. அது அந்த காலத்தில் ஆணாதிக்க காலம், அது பைபிள் எழுதப்பட்ட காலம். ஆனால் வேதம் ஆணாதிக்கத்தை போதிக்கலை. அந்த காலத்தில் எழுதப்பட்டது. ஆனால் போதிக்கிறது பரலோக தேவனுடைய எண்ணங்களை இது போதிக்கிறது. மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லுது. இருக்கிறீங்களா? அப்புறம் எங்கே இன்ஃபீரியாரிட்டி, எங்கே மனைவி கீழானவள்னு எங்கே போட்டிருக்குது பைபிளில்? எங்கே சொல்லியிருக்குது? இன்னும் வாங்க, அடுத்த வரலாம் வாங்க, இன்னும் போக போகிறோம் உள்ள.
மனைவியை பெண்ணை எவ்வளவு போற்றி புகழுகிறார் பவுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஐயோ ஊர் உலகத்தில் எப்படி சொல்லி வச்சுருந்தாங்க, ஏன் கடைசியில் எப்படி சொல்கிறாரு இவருன்னு. இவர் பிரமாதமான ஆளாக இருக்காரு, இப்படி போதிக்கிறாரு, பெண்ணை அப்படியே உயர்த்தி வைக்கிறாரு அவர் அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. இயேசுவும் சரி, பேதுருவும் சரி, பவுலும் சரி, எல்லாருமே கிறிஸ்தவ போதனையை இந்த பெண்ணை தூக்கி வைக்கிது பாருங்க. அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்து என்று போதிக்கிறது தான் கிறிஸ்தவ போதனை. சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், முடிச்சிருவோம். 24ஆம் வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேணுன்றதை புதுசாக இங்கே 24 ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் சேம் தான். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஏற்கனவே சொல்லியாச்சு. மனைவி தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேணும், எல்லாம் சொல்லியாச்சு. எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்த இருக்க வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால சிலர் சொல்கிறாங்க இது எப்படியா எல்லாத்தையும். சில புருஷர்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்கிட்ட 1-2 பேர் சொல்லியிருக்காங்க, இதை முதல்ல என் மனைவிக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க பிரதர், இதை கொஞ்சம் காமிச்சு எல்லாத்திலையும் மரியாதையாக கீழ்ப்படினோன்றதை சொல்லுங்க கொஞ்சம் தயவு செய்துன்றாங்க. எந்த காரியத்திலையும் கீழ்ப்படினு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் கீழ்ப்படினுமா? அப்படி தான் அதை வியாக்கியானம் பண்ணணுமா? எப்படி இதை வியாக்கியானம் பண்ணணும்? இது போன்ற மற்ற வசனங்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணப்படுகிறதோ அப்படி தான் வியாக்கியானம் பண்ணணும். இது போன்ற மற்ற வசனங்கள் என்ன? ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கு மேலுள்ள நாட்டில் இருக்கிற அதிகாரங்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வேணும்னு சொல்லியிருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எப்படி கீழ்ப்படியணும், போலீஸுக்கு எப்படி கீழ்ப்படியணும், நிர்வாகிக்கிற ஆஃபீஸருங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும், சட்டத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும், வேத வசனம் எங்கே பார்த்தாலும் போதிக்குது. இயேசுவே சொன்னார், ராயனுக்கு செலுத்த வேண்டியது செலுத்துறார், டாக்ஸ் கட்டணுமா கட்டி தோலான்றாரு, அப்புறம் மறு வேலையை பாருன்றாரு. கட்டணும், சட்டம் இருக்குது கட்டிடு அப்படிங்கிறாரு. கட்டுறதுக்கு காசையும் கொடுக்குறாரு. இருக்கிறீங்களா? சிலர் யோசிக்கிறாங்கன்னா சபைக்கு பார்த்தா டாக்ஸை கட்டுன்றாரு அவர். என்ன நாட்டினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேணும்ன்றது வேத வசனம் போதிக்கிறது. நம்ம நடத்துகிறவர்கள் ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேணும்னு போதிக்குது. அவளுக்கு மரியாதை செலுத்த வேணும்னு போதிக்குது, கனம் பண்ண வேணும்னு போதிக்குது. அவர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு போதிக்கிறது. தண்டனை கொடுக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு போதிக்கிறது. அது கீழ்ப்படிஞ்சிருக்க வேணும்னு போதிக்குது. ஆனால் முதல் 2-3 நூற்றாண்டுகளில் பயங்கர துன்புறுத்துதல் நடந்ததுங்க கிறிஸ்தவரில். ரோமாபுரியில் விளக்கு கம்பம் போல வச்சு கிறிஸ்தவரில் தொங்க விட்டு எரிச்சாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் அவர்களை இரையாக்கினார்கள். ஸ்டேடியத்தில் வச்சு எல்லாரும் வேடிக்கை பார்த்து கைத்தட்டி சிரிக்கும் போது கிறிஸ்தவரில் தூக்கி எறிஞ்சாங்க சாப்பிட்றதுக்கு. அதுலேருந்து தப்ப வேணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்ல மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொன்னால் பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம், சாக வேண்டியதில்லை. ஆனால் அத்தனை கிறிஸ்தவர்களும் மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன்னு நிறைய கிறிஸ்தவர்கள் மரிக்கிறதுக்கும் தயாராகி விட்டார்கள். அவங்க சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க. வேதம் சொல்கிறது சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேணும்னு. ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க? அது அவருடைய மனசாட்சிக்கு விரோதமானது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமானது. ஆகவே அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம்னாங்க. அப்படியே சட்டமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்குமானால், மனசாட்சிக்கு பங்கம் விளைவிக்காது இருக்குமானால் அதை கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு எதிராக போகிற நேரத்தில் கீழ்ப்படிய வேண்டியதில்லைன்னு வேத வசனம் போதிக்குது. அப்படி தான் இதை வியாக்கியானம் பண்ணணும். மனைவிகள் புருஷர்கள் எல்லாத்துலேயும் கீழ்ப்படியணும். அப்படின்னா எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னா எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னு அர்த்தம் கிடையாது. ஒன்று கண்டிப்பாக சொல்லலாம், எந்த ஒரு மனைவியும் மனசாட்சியை விட்டு கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. மனசாட்சியை கடவுள் கொடுத்துருக்காரு. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு சொல்லுது. ஒரு நல்லதை செஞ்சால் சந்தோஷம் உண்டாகுது, ஒரு கெட்டதை செஞ்சால் தூக்கம் கெட்டு போயிடுது. அது என்ன? மனசாட்சி. கடவுள் உள்ளே வச்சுட்டாரு. எது நல்லது எது கெட்டதுன்னு அறிந்தவர்களாக ஒரு மாரல் க்ரீச்சராக நம்ம இருக்கிறோம். நல்லது கெட்டது தெரிஞ்சவர்களாக இருக்கிறோம். அப்போ அதன்படி நடக்கணும். உள்ளம் மனசாட்சி இது தப்புன்னு சொன்னிச்சுன்னா செய்யவே கூடாது, ஏன்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்த உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா ஒரு நல்ல செயலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஒரு கெட்ட காரியத்தை செய்யும்போது நமக்கு நிம்மதியே கெட்டு போயிடும். தான் மனசாட்சி. நம்முடைய மனசாட்சியை நம்மளை கைட் பண்ணுது. அதனால் மனசாட்சியை நல்லா ட்ரெயின் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை போதனை மனசாட்சியை ட்ரெயின் பண்ணுது. சிலருடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாக இருக்குது. காப்பி ஹாட்டாக குடிச்சு சிலருக்கு பழக்கம், மண்ணு குடிப்பாங்க, சூடாக கொதிக்க எப்படா குடித்தாங்கன்னு யோசிப்போம். ஏன்னா இப்படி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து. அதே மாதிரி மனசாட்சி சூடுண்டதாயிடும். சூடுண்ட மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள்னு சொல்லி பாருங்க வேதத்தில். யாரை சொல்லுது? பொய் சொல்லி திருட்டுத்தனம் பண்ணி
ஒருத்தன் கொலை பண்ணிட்டு பண்ணி இது 5வது கொலைனா பண்ணிவிட்டு போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு சினிமா போய் பார்த்துட்டு வீட்டில் போய் நிம்மதியாக படுத்துவான். ஏன்னா இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி 10 தடவை பண்ணியாச்சு. அவனுக்கு அது சர்வசாதாரணம். மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி ஆகிடுது. மனசாட்சி இப்போ சரியாக வேலை செய்யலை. கிறிஸ்தவர்கள் மனசாட்சி மென்மையாக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் அது போதிக்கப்பட்டிருக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியணும். அப்படிப்பட்ட மனசாட்சியாக இருக்கணும். அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம நடக்கவே கூடாது. 1. 2வது, எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவியை பாவம் செய்யும்படியாக நிர்பந்திக்க முடியாது. அவள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புருஷன் பாவம் செய்ய சொன்னால் செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது பாவம்னு தெரிஞ்சால் புருஷன் சொன்னதுனால செய்யணும்னு அவசியமே கிடையாது. எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பைபிள் முட்டாள்தனமான வார்த்தை கிடையாது. அது மட்டும் இல்லை, புருஷனுக்கு பைத்தியம் முடிச்சு போய் மனநிலை சரியாக இல்லாமல் போய் என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்னு ஒன்றும் தெரியலன்னா அவன் சொன்னதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு மனநிலையே சரியில்லையா, அவன் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது. 4வது, எந்த ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவிக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே கெடுதி உண்டாக்கும்படியாக நிர்பந்திக்க முடியாது. ஆண்டவரை விட்டு, ஆண்டவரை நம்பாத, ஆண்டவரை பின்பற்றாத அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிர்பந்திக்கவே முடியாது. மனைவிக்கு கடவுளோடு இருக்கிற அந்த உறவை பாதிக்கும்படியாக நிர்பந்தம் செய்ய முடியாது. அந்த காரியத்தில் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஆனால் கர்த்தரை நம்பாத, கர்த்தரை தெய்வமாக கொள்ளாத அப்படின்னு சொன்னால் அது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்குன்னு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக இருக்கலாம். எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும். எவ்வளோ அனுசரித்து போகணுமோ அவ்வளோ அனுசரித்து போகணும். ஆனால் புருஷன் நீ முற்றிலுமா ஆண்டவரை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்க அதிகாரம் கிடையாது. 5வது, ஒரு ஆண் விபச்சாரம் செய்யும்போது, இன்னொருவரோடு தவறான உறவில் ஈடுபடும்போது, திருமணமான ஆண் இன்னொருவரோட தவறான உறவில் ஈடுபடும்போது அந்த திருமணம் முறிந்து விட்டது, அந்த உறவு முறிந்து விட்டது. இப்போ அந்த புருஷன் சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ ஒன்று கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் கேட்டால் போய் அவனை டைவோர்ஸே பண்ணலாம். அந்த மாதிரி வேத வசனம் சொல்லுது. அவன் விபச்சாரம் செய்திருப்பான் என்றால் அவனை விவாகரத்து பண்ணவே அவளுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. பண்ணிக்கலான்னு சொல்லி இருக்குது. ஒரு வேளை எல்லாம் நான் பண்ணல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், அவன் திருந்துவான், அது அவங்க இஷ்டம், பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த புருஷனுக்கு எல்லாத்துலேயும் கீழ்ப்படிந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி வேத வசனம் நியாயமாக தான் சில காரியங்களை போதிக்கிறது ஒழிய அநியாயமாக எந்த காரியத்திலும் நீ கீழ்ப்படிந்திருன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அது நல்லதோ கெட்டதோ, பாவமோ பாவம் இல்லையோ, அது என்னவோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேணும்ன்று வேத வசனம் போதிக்கவில்லை. இருக்கிறீங்களா? கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். சில மனைவிகள் சொல்லலாம், என்னையா என் புருஷன் ரொம்ப கடினமான ஆளுங்க, உங்களுக்கு தெரியாது, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி புருஷனுக்கு எப்படி நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறது அப்படின்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே போதிச்சேன் இல்லையா, அதை கொஞ்சம் கவனிக்க வேணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறாரு, மனைவிகளே ஒரு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அது மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். இங்கேயே சபையிலேயே சில மனைவிமார் போதனையின்றி தங்களுடைய கணவரை நல்வழிப்படுத்தினதை நான் பார்த்துருக்கிறேன். அதை ட்ரை பண்ணுங்களேன். இந்த ஆள் மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆளுக்காக மோசமான ஆளாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத ஆளாக இருக்கலாம், கேட்காத ஆளாக இருக்கலாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆளுக்கு இறக்கம் காட்டுங்க, எவ்வளோ நல்லா நடத்த முடியுமோ நடத்துங்க, நல்லா எல்லாத்தையும் செய்யுங்க. அவருக்கு உங்களுடைய நடக்கையினால் எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ எடுங்கன்னு தான் வேதம் சொல்லுது. அப்படி தான் நடந்துங்கன்னு சொல்லுது. அப்படி தான் சொல்லியிருக்குது. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என்ன சொல்லுது மனைவிகளுக்கு? ரொம்ப மோசமான ஆள் தான், உங்களை உள்ள அழகாக்கிங்க. ரொம்ப
வெளி அழகு ஓகேங்க, பரவாயில்ல. அது இப்போ 10-15,000 ஆகுது இப்போலாம். சர்வசாதாரணமாக போகிறாங்கல்ல. கொஞ்சம் காசு இருந்தால் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய பில்டிங்கை கூட கொஞ்சம் தட்டி பூசி பெயிண்ட் அடித்து வச்சா நல்லா தான் இருக்கும் பளபளன்னு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வெறும் இந்த தட்டி பூசிட்டு வெளியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேலையாகாது. திருமண வாழ்க்கை வெற்றி அப்படி வராதுங்க. அழியாத அலங்கரிப்புன்னு ஒன்று இருக்குது. அதுதான் தேவனுடைய பார்வையில் விரையேற பெற்றதாக இருக்கிறது. அது என்ன அலங்கரிப்பு? இருதயத்தில் மறைந்து இருக்கிற சாந்தமும் அமைதலுமான குணம். இதனால் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி போதனைகளை கவனியுங்க, இதை செய்யுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தையே நீங்கள் அருமையான ஒரு குடும்பமாக மாற்றலாம். திருமண வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்ற முடியும். பிசாசானவன் அழிக்க முயற்சிக்கிறான், குடும்பங்களை கெடுக்க முயற்சிக்கிறான். நான் சொன்னேன் ஏற்கனவே, பில்லி சூன்யம் மந்திரவாதம் அதெல்லாம் இப்போ பிசாசானவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் பண்ணால் விரட்டிடுவாங்க நம்மளன்னு. ஆடுறது, உழுவுறது, உருள்றது அதெல்லாம் நிறுத்திட்டான் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி தவறான காரியங்களை, அபிப்பிராயங்களை கொண்டாந்து உள்ளே நுழைச்சிட்டு குடும்பம் உருப்படாத பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிடுறான். அதனால தான் மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்ய, போ, அங்கே ஆரம்பிச்சிடுது பிரச்சனை. அவ்வளோதான். பிசாசு இப்போ லீவில் போயிடுறான், வெக்கேஷனில். அவனுக்கு வேலையே இல்லை, இவங்க அடிச்சுக்குவாங்க 2 பேரும். இது உருப்படாமல் போயிடும். நான் சொல்கிறேன், சபைக்கு வந்து வசனத்தை கேளுங்க, அதன்படி நடவுங்கள், அதை பயிற்சிவீங்கள். வெற்றிகரமான சந்தோஷமான நல்ல குடும்பமாக நீங்கள் உருவாவீர்கள். சாத்தான் தோற்கடிக்கப்படட்டும். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் கூட நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கேட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தில் இது ஆழமாய் பதியட்டும். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் உள்ளத்தை ஆழமாய் தொடரட்டும் கர்த்தாவே. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. மாற்றம் தேவைப்படுகிற அந்த குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இந்த விதமான குழப்பங்கள் இருக்கிற குடும்பங்கள் அருமையான நல்ல குடும்பங்களாக படிப்படியாய் மாறட்டும் கர்த்தாவே. அபிப்பிராயங்கள் மாறட்டும், காரியங்கள் மாறட்டும் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக, நடத்துவீராக. நல்ல விதத்திலே அவளை நடத்துவீராக. சகல நன்மையான காரியங்களும் அவர்களுக்கு குடும்பங்களில் உண்டாயிருக்கட்டும். குறிப்பாக சந்தோஷம், சமாதானம், நிம்மதி அங்கே உண்டாயிருக்கட்டும். குழப்பங்கள் நீங்கட்டும், போட்டிகள் நீங்கட்டும். இணக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாகட்டும். வெற்றிகரமான குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் உண்டாகட்டும். இதில் வாழ்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளரட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.